ஆண்டவருடைய ஐடியாவே என்னன்னா, இந்த மார்ச்ல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் ரகசியமா இருக்காது. அநேக கண்கள் காண்ற மாதிரி வெளியரங்கமான சில நன்மைகளை அவர் உங்களுக்கும் உங்க தலைமுறைகளுக்கும் அவர் செய்ய போகிறார். இந்த மார்ச் மாதம் நான் சொல்றேன், உங்கள் வெட்கத்துக்கு பதிலா ரெட்டத்தனையா இல்ல, ஏழத்தனையா, நூறத்தனையா உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. அநேகருக்கு முன்பாக நம்ம வாழ்க்கை அவமானப்படுத்தப்பட்டது, அநேகருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியானது, அநேகருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ஒரு என்ன இது அப்படின்னு ஒரு எண்ணப்படாத ஒரு வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்க்கை மாறி இருக்குன்னா, நீங்க வெட்கப்பட்டது, அவமானப்பட்டது, அழுதது, இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. அதே மாதிரி நீங்க உயர்றதும் நீங்க மகிமைப்படுறதும் அநேகருக்கு தெரிய போகுது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறதே தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை அறிவிக்கும்படி ஆவியானவர் வந்திருக்கு. நமக்கு ஆவியானவருக்கு ஒரே ஒரு வேலை இருக்கிறதா தான் நான் ஆரம்ப நாள்ல இருந்தே கேட்டிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு கண்ணை குத்தி விட்டுருவாங்க. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எல்லாமே தெரியும். ஃபைல்ல எழுதி வச்ச அம்புட்டு பிளான் அவருக்கு தெரியும். உங்க கூட இன்னைக்கு இருக்கிறார், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவார். நான் சொல்றேன், இந்த மாதங்கள் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மையை குறித்த வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை, உங்க தொழிலில பெரிய நன்மைகளை நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் கர்த்தர் பெருசா உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாருங்க. ஆனா அந்த மார்ச்ல இது மெகா மார்ச்சா இருக்கிறதுனால you will see greater things than this. இதுவரைக்கும் பார்த்ததை விட பெரிய காரியங்களை இந்த மார்ச் மாதங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு பிசினஸ் பண்றாங்க, ஏதோ வருமானம் வந்துட்டு இருக்குங்க. இல்ல இதிலும் பெரிதானவைகளை காண். ஒரு வேலை இருக்குதுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். மார்ச்ல மகிமை பெருசா இருக்கும். ஜனவரில பார்த்தது, பிப்ரவரில பார்த்தது, போன வருஷம் பார்த்தது, இது வரைக்கும் உங்க வாழ்நாள்ல பார்க்காததை விட பெரிய மகிமையை இந்த மார்ச்ல நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தைங்கிறது சும்மா இல்லப்பா. அது ஒரு இடத்துக்குள்ள போச்சுன்னா மரித்தது எழும்பும். இந்த மார்ச் மாதங்களிலே மார்ச்சோரிகளில் இருந்து ஜனங்கள் வெளியே வருவார்களா? அப்படின்னா ஆதி அப்போஸ்தலர்களின் நாட்களில் நடந்ததை பார்க்கிலும் பெரிய மகிமையை இந்த காலகட்டத்தில் வாழுகிற விசுவாசியும் சபையும் பார்க்கும். 4 நாள் என்ன, 40 நாள் ஆயிருக்கலாம், 4 வருஷம் ஆயிருக்கலாம், அதை நீ எழுப்புவாய். இயேசு மரித்து உயிரோடு என்ன பண்றாரு, எழும்பிட்டாரு. ஆனாலும் அவர் தெரிந்து கொண்ட சில சீசர்கள், நீ அமெரிக்காவுக்கே போயிரு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க. திரும்பவும் எங்க போயிட்டாங்க, மீன் பிடிக்கிறதுக்கே போயிட்டாங்க. பார்த்தா ஒரு மீனும் கிடைக்கல. ஒரு 3.5 வருஷம் கூட இருந்து அவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை பார்த்த ஒரு ஆளு அவரை விட்டு போயிட்டு பெரிய ஒரு பின்மாற்றம் பாருங்களேன். ஆனா கூட இயேசு விடல, அவனை தேடி போறான். அவன் களைப்பா இருப்பான்ட்டு வந்தா பிள்ளை சாப்பிடணுமேன்ட்டு இவனுக்காக மெனக்கேட்டு கறி நெருப்புலாம் போட்டு மீனை சுட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ ஒரு நல்ல இயேசு பாருங்க. அவர் இல்லாம அவன் வாழ்க்கையை வாழ போயிருக்கிறான். அவனுக்கு கூட அவர் கிருபை பாராட்டுகிறார். அந்த கிருபை என்ன பண்ணுது பாருங்க. இதுக்கு முன்னாடி நீ மீன் பிடிச்ச, ஆனா அது சின்ன சைஸு, பரவாயில்ல. இப்போ மீன் பிடிப்ப, அது பெரிய சைஸ் மீன். அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற மீன்கள், அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியதா இருக்கிறது. அது ஒரு ஸ்லாக்கியம் தான். கடவுளுடைய வார்த்தைகள் கிடைக்கும்போது நம்மளை அதனால நிரப்பி வைத்துக் கொள்வது ஒரு ஞானமான ஒரு காரியம். சங்கீத புத்தகத்தில் இருக்கிற அந்த வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எவ்வளவு பெரியதா இருக்கு. எப்படி வருது? how great is your goodness. எல்லாம் சொல்லுங்க, how great is your goodness. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதா இருக்கு பாருங்க. அப்படி இருக்க போய் தான் அதை பேசிட்டே இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்றும் அவருடைய நன்மைகள்
பெரியதாக சின்னதாக வைக்கலை, பெருசாக வச்சுருக்கிறாருன்னு ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் சொல்கிறதில்ல, நவீன கால உபதேசக்காரர்கள் சொல்கிறதில்ல. அது கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு மாறாத காரியமாக அது இருக்கிறது. ஸோ இந்த மார்ச் மாதம் கூட பெரியது, அதை கொஞ்சம் மாடலாக என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த பெரியதை கிரேட் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணலாம், நம்ம மாடல் டிரான்ஸ்லேஷன்ஸ்லேருந்து என்ன சொல்லலாம், மெகா அப்படின்னு சொல்லலாம். ஆமேன். ஆமாம். ஸோ தமிழில் வந்து மகா, அவ்வளோதான். இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாருங்களேன். மகா பெரிய மார்ச், எல்லாம் சொல்லுங்கள், மகா பெரிய மார்ச். ஆமேன். மகா பெரிய காரியங்களை நான் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாய் எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அதை என்ன பண்ணுறோம், நாம் பார்க்குறோம் பாருங்கள். அப்போ பெரியது அப்படிங்கிறது உங்கள் ஐடியா, என் ஐடியா கிடையாது. பெரியது என்பது பெரியவருடைய ஐடியா. ஆமேன். பெரியது அப்படின்னு பேசுறது அவர் சொல்கிறது. ஏதோ நம்ம வந்து ஏதோ நம்மளா சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை பாருங்கள். வேத வசனம் அதை பேசுது. காலையில் பழைய ஏற்பாட்டில் இன்னும் ஆதியாகமோ மற்ற இடங்கள்லாம் இருந்து அந்த பெரியது அப்படிங்கிறத குறித்து என்ன பண்ணுவோம், நிறைய பட்சம். இன்றைக்கும் வேதத்தில் இன்னும் நிறைய இருக்குது. பைபிளில் நீங்கள் வந்து இந்த கிரேட் அப்படிங்கிற வேர்டை போட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹவு ஹீ இஸ் கிரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமேன். ஆண்டவர் சிறிய ஒரு வாக்கையோ சிறியது அப்படிங்கிறதையோ சொல்லலை, இல்லை பத்தாமையை பற்றி அவர் சொல்லலை. அவர் வந்து தன்னுடைய ஜனங்களுக்காக, அதுவும் பூமியில் மனுபுத்திரருக்கு முன்பாக, எத்தனையோ பேருக்கு முன்னாடி தான் இயேசுவே ஆண்டவர்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்கிறீங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் அப்படி கிறிஸ்துவை அறியாத பின்னணியிலிருந்து இன்னைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருக்கிறீங்க. அவர் அறிக்கை பண்ணி என்ன பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனுபுத்திரருக்கு முன்பாக என்ன நம்புகிறவனுக்கு நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரியதாக இருக்கிறது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், அவரை நம்புகிற எனக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆமேன். எஸ், எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஹவு கிரேட் இஸ் யுவர் குட்னஸ் விச் யூ ஹாவ் ஸ்டோர்ட் அப் ஃபார் தோஸ் ஹூ ரெவரண்ட்லி ஃபியர் யூ. அப்போ பயத்தை கூட எப்படி தான் போட்டிருக்குது, மரியாதை அப்படின்னு தான் வருது. விச் யூ ஹாவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தோஸ் ஹூ டேக் ரெஃப்யூஜ் இன் யூ பிஃபோர் த சன்ஸ் ஆஃப் மேன். அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, நிறைய பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய நன்மையை உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆமேன். நிறைய பேருக்கு முன்னாடி ஒரு நன்மையை அவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் செய்யணுங்கிறத ஆசை. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, மனிதர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நான் என்ன பண்ணுவேன், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்வேன்னா என்ன, பரலோகம் அந்த நபரை அறிந்து கொள்கிற ஒரு செயல் அங்கே நடக்குது பாருங்களேன். அப்போ சும்மா கிடையாது. நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணது, நீங்கள் நம்பினது, மனிதர்களுக்கு முன்பாக தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துறது, இது எல்லாத்தையும் கடவுள் வந்து கணக்கில் எடுக்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு, எல்லாம் சொல்லுங்கள், நம்புகிறவர்களுக்கு. ஆமேன். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. அப்போ இங்கே தான் பெரிய நன்மைனா எங்கேயோ உண்டு பண்ணி வச்சிருக்கான்னு நினச்சிக்கூடாது. மனுபுத்திரருக்கு முன்பாகன்ட்டார். ஆமேன். பைபிளில் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கு. இங்கே நம்பாத ஒரு கூட்டம் இருக்க, அதுக்கு நடுவில் அவரை நம்புகிற உங்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரியதாக இருக்கிறது. ஆமேன். வேதவசனம் எப்போவுமே இது ரொம்ப தெளிவாக சொல்லுது. இதில் மனுபுத்திரருக்கு முன்பாகன்றாரு. இதே தாவீது தான் சொல்கிறான், சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஐடியாவே என்னென்னா, இந்த மார்ச்சில் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறேன், ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் ரகசியமாக இருக்காது. அநேக கண்கள் காண்ற மாதிரி வெளியரங்கமான சில நன்மைகளை அவர் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் அவர் செய்ய போகிறார். ஆமென். ஆமாம், அநேக கண்கள் காணும்படியா இந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. ஆமேன். இந்த மார்ச் மாதம் நான் சொல்கிறேன், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையா இல்லை, ஏழத்தனையா, நூறத்தனையா உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஆமேன்.
ஆமாம், சில பேருக்கு முன்னாடி அதை செய்ய போகிறார். ஆமாம், தாவீதை வந்து இதே தாவீது பாருங்க, மனிதர்களால் அதிகமாய் வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, எண்ணப்படாமல் போன ஒரு மனிதன் தான் அந்த தாவீது பாருங்களேன். அவன் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸை அவன் பார்த்துருக்குறான். அவனுடைய ஃபாதர், அவனுடைய பிரதர், அந்த நாட்டில் இருக்கிற தலைவன்லேருந்து யாருமே அவனை கணக்கில் எடுக்கலை. அப்படி ஒரு 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 ரிஜெக்ஷனை பார்த்த ஒரு ஆள். அதனால தான் நீங்கள் சங்கீதம் பார்த்தீங்கன்னா இந்த தள்ளப்படுறது, ஒதுக்கப்படுறதை பற்றியே நிறைய பேசிகிட்டே இருப்பார். தகப்பனும் தாயும் தள்ளினாலும்னா என்ன, அவனுக்காக தான் சொல்கிறான். ரொம்ப பேர் அவனை தள்ளிட்டாங்க. ஆகாததென்று தள்ளப்பட்ட கல்லே. புரியுதா உங்களுக்கு? இது வந்து வேற எங்கேயுமே இருக்காது. இது வந்து சங்கீதத்திலே அதிகமாக இருக்கும். ஏன்னா வச்சு செஞ்சிட்டாங்க அவனை. அவ்வளோ தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு அப்படி இருந்த ஆள், ஆனால் கடவுளால் உயர்த்தப்பட்டார். ஆமென். தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாய் மாறினது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியணும், அநேகருக்கு முன்பாக நம்ம வாழ்க்கை அவமானப்படுத்தப்பட்டது, அநேகருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியானது, அநேகருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை நிந்தைக்குள்ளானது, அநேகருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு என்ன இது அப்படின்னு ஒரு ஒரு எண்ணப்படாத ஒரு வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்க்கை மாறி இருக்குன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நம்புகிற உனக்கு அநேகருக்கு முன்னாடி ஒரு நன்மையை நான் செய்ய போகிறேன். இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய நன்மைகளை அநேகருக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். நான் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இந்த ரேமா வார்த்தையை ஸ்பெசிஃபிக்காக இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேலே நான் பேசுகிறேன். நிறைய கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த நன்மையை அவர் செய்ய போகிறார். ஆமென். ஆமாம், கர்த்தருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஏன்னா வேதவசனம் அவருடைய கேரக்டரே, அவருடைய நேச்சரே பாருங்களேன். நம்மளை தான் கொடுக்கும்போது கொஞ்சம் ரகசியமாக கொடு, அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் சொல்லியிருக்குது. ஆனால் அவர் ஜெபம் பண்ணும்போது ரகசியமாக ஜெபம் பண்ணு இப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் பலன் அளிக்கும் போது அவர் ரகசியமாக செய்ய மாட்டார். நம்மளை ரகசியமாக சொன்ன அவர் பதில் தரும்போது வெளியரங்கமாக தான் தருவார். ஜெபம் பண்ணும்போது கதவை பூட்டிக்கிட்டு என்ன பண்ணு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் பதில் எப்படி வரும்? கதவை பூட்டிக்கிட்டே அப்படியே இந்தா டேபிளுக்குள்ளே கொடுத்துட்டு போயிடுவாரா? அப்படி கிடையாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தானே வெளியரங்கமாய் பலன் அருள்வார். எனக்கு தெரியல, காலையில் இது வரலை, சாயங்காலம் இது வந்திருக்குது. சாயங்காலம் கேட்குறவங்களுக்காகவே ஆண்டவர் அனுப்புகிறார் சில வார்த்தைகளை. இந்த மாதம் வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். ஆமென். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தானே வெளியரங்கமாய் பலன் அருள்வார். ஆமென். இந்த மார்ச் மாதம் வெளியரங்கமான பலன்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். அநேக கண்கள் காணும்படி, அநேகருக்கு முன்பாக அநேக கண்கள் உங்களை வேற மாதிரி பார்த்துருக்கோம். இந்த மார்ச் மாதம் அதே கண்ணு உங்களை வியப்பாக பார்க்க போகிறது. ஆமென். வியப்பாக அநேக கண்கள் காண்ற மாதிரி கர்த்தர் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு நன்மையை வெளியரங்கமாக்குகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நன்மைகள் வெளியரங்கமாகும் மாதமா இருக்க. எல்லாம் சொல்லுங்க, அநேக கண்கள் காண கர்த்தரனை உயர்த்துகிற ஒரு மாதமா இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் வந்து இது அவனுடைய ஒரு தன்மை பாருங்க, த நேச்சர் ஆஃப் காட். இன்னும் சொல்ல போனால் காட் ஸ்டைலே இது. ஒரு 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 20-30 கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் உறவுகள் இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, எதிரிகள். அவங்க முன்னாடி ஒரு அவமானப்பட்டிருக்கீங்கன்னா ஒரு டைம் அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். எப்போ தெரியுமா? அத்தனை கண்ணும் பார்க்குற மாதிரி உங்களை உயர்த்துறதுக்கு. ஆமென். அவர் வந்து பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் பாருங்க. ஆமாம், அப்படி தான் செய்வார். ஒதுக்கப்பட்டவங்களாம் உங்களை தேடி வருவாங்க. ஆமென். ஆமாம், வேற மாதிரி செய்வார் ஆண்டவர். அதனால தான் ஜோசுவாட்ட சொல்கிறாரு, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, 2 வசனம் உங்களுக்கு காட்டுறேன், அப்புறமா உள்ளே போகலாம். இந்த பெரியதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்தை நீ கேட்பன்னா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். வாக்கு என்னன்னா, உன்னை நான் மேன்மையாக வைப்பேன். ஆமென். உன்னை நான் என்ன பண்ணுவேன்? மேன்மையாக வைப்பேன். அதுதான் வாக்கு. அதுதான் வாக்கு. உன்னை வந்து உயர்த்தி காட்டுறது, உன்னை மேன்மையாக வைக்கிறது தான்
ஆமாம், எப்படி வருது பாருங்க. The Lord your God will set you high above. எல்லாம் சொல்லுங்க, high above. High above all the nation of the earth. எது வசரமான இடமோ அங்கே உங்களை என்ன பண்ணுவார், தூக்கி வைப்பேன். அப்படி சொல்கிறார். காமனாக அவரை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் சொல்கிறாரு. இதை அவர் செய்யும்போது எப்படி செய்கிறாரு பாருங்களேன். ப்ராக்டிக்கலாக அவர் எப்படி செய்கிறாரு. ஜோஷுவாவில் நம்ம படிக்கிறோம், என்ன வாசிக்கிறோன்னா, யோசுவா 3:7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் மடிக்கி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை, எல்லாம் சொல்லுங்க, கண்களுக்கு முன்பாக. அதுதான் அண்டர்லைன் பண்ணும். மேன்மைப்படுத்துறதுனா ரகசியமாக பதவி பிரமாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டார். பப்ளிக்காக தான் செய்வார். ஆமென். ஆமாங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அருளுவார். நீங்கள் வெட்கப்பட்டது, அவமானப்பட்டது, அழுதது, இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் உயர்றதும் நீங்கள் மகிமைப்படுறதும் அநேகருக்கு தெரிய போகுது. ஆமென். அப்படி தெரிகிற மாதிரி தான் வைக்க போகிறார். அதனால தான் சத்துருக்கு முன்னாடி பந்தி, சகோதரருக்கு நடுவிலே என்னை அபிஷேகம் பண்ணினார். இதெல்லாம் என்ன ஆடியன்ஸ் வச்சுட்டு தான் பண்ணுறார். ஆளே இல்லாத கடையிலெல்லாம் டீ ஏற்றுறதில்ல அவர் பெரிய கூட்டத்தை வச்சு உங்கள் தலையில் கிரீடத்தை வைக்கிறார். ஆமென், ஆமென். அநேக கண்கள் காண்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கும். இப்போ இதில் வாக்கு மாதிரி இருக்குது. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போ இதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. கடக்க முடியாத யோர்தானை என்ன பண்ணுறாங்க, கடந்து போகிறாங்க. அது வரைக்கும் ஜோஷுவாவை யாரும் ஒன்றும் பெருசாக நினைக்கல பாருங்களேன். ஒரு டைமில் ஜோஷுவாவுக்கு மரியாதையே இல்லை. சட்டையை கிழிச்சிட்டு சொல்கிறான், ஒருத்தன் நம்ப மாட்டேங்காங்க இல்லையா. இதே யோசுவாவும் காலேப்பும் அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போவோம் நம்புங்கன்னு சட்டையை கிழிச்சிட்டு சொன்னாங்க. ஆனால் யாருமே நம்பலை. ஆனால் கர்த்தர் இப்போ சொல்கிறாரு, உன்னை ஏற்றுக்காத ஒரு கூட்டம் இருந்ததை அவன் கண்ணுக்கு முன்னாடி தான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். ஆமென். அப்படி சொல்லிவிட்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன படுத்துவேங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன பண்ணேன். அங்கே பாருங்கள், அந்நாள் கர்த்தர் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும், எல்லாம் சொல்லுங்கள், கண்களுக்கு முன்பாகவும். ஆமாம், ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியம். சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். ஆமென். அவர்கள் மோசேக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்களோ அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. ஆமென். மதிக்காத கூட்டம் உங்களை மதிக்கும். ஆமென். உங்களை உங்களை குறைவா என்னென்ன அந்த கூட்டத்துக்கு முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்தி அவர் வைப்பது தான் அவருடைய லட்சியமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆமென். இது நம்பணும் பாருங்கள். சும்மா ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ அப்படி நினச்சிட்டு போகக்கூடாதுங்க. இது தேவன் சொல்கிறாரு, சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக. எல்லாரையும் கூப்பிட்டுருக்கு. ஒருத்தவங்க கூட வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்க. எல்லா இஸ்ரவேலுக்கு முன்னாடியும் ஜோஷுவாவை என்ன பண்ணுறாரு, மேன்மைப்படுத்துகிறார். அப்போ நான் நம்புகிறேன் இந்த மார்ச் மாதம், ஆமென், கர்த்தர் பாருங்க உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளோ பெரியது. அந்த பெரிய நன்மைகளில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள், அநேக கண்கள் காணும்படியாக மகத்துவமான சில விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஆமென். நிறைய கண் காண்ற மாதிரி. ஆமாம், ஆமாம் சொல்கிறார், நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலேயும் நான் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குவேன். எந்த இடத்துல வெக்கப்பட்ட, யாருக்கு முன்னாடி வெக்கப்பட்ட, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா அந்த கண்ணுக்கு முன்னாடி தான் நான் உன்னை உயர்த்த போகிறேன் அப்படிங்கிறார். ஆமென். நிச்சயமாங்க, நிச்சயமா. கர்த்தர் பாருங்க, அப்படிப்பட்ட மனசு தான் அவருக்கு இருக்குது, அப்படிப்பட்ட உள்ளம் தான் அவருக்கு இருக்குது பாருங்க. சூப்பர்மா. செப்பனியா 3:19 இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்த யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன். ஆமென். நான் சொல்கிறேன், புகழ்ச்சியும் கீர்த்தியும் உங்களுக்கு வருகிற மாதங்களாக இருக்க போகிறது. அதுவும் ஸ்பெஷலாக எங்கே வைக்கப்பட்ட, யார் உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்க, யாருக்கு வேண்டான்னு ஒன்று நினச்சாங்க, அவங்க உன் மதிப்பை உணர்வாங்க. ஆமென்.
எஸ், ஆண்டவர் வந்து உங்கள் ஸ்டாண்டர்டை அவங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறார். அதுதான் விஷயம் பாருங்கள். அப்போது மனுபுத்திரருக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்கள், மனுபுத்திரருக்கு முன்பாக. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் அந்த முன்பாகங்கிறது தான் அவ்வளோ படிச்சிருக்கிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஹவு கிரேட் இஸ் யுவர் குட்னஸ். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, மிகப்பெரிய நன்மை. ஆமேன். இந்த மார்ச் மாதங்களில் அதை நான் உங்கள் வாழ்க்கையில் பேச விரும்புகிறேன், அதை உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை நம்புகிற உங்களுக்கு நிறைய பேருடைய கண்ணுக்கு முன்னாடி பெரிய நன்மையை அவர் வைத்திருக்கிறார். சரி, முதல் முக்கியமான காரியம் என்னன்னா, இதை எல்லாருக்கும் முன்னாடி அவர் செய்ய போகிறார். சகல இஸ்ரவேல் கண்ணுக்கு முன்னாடி எப்படி யோசுவாவுக்கு பண்ணார், எல்லா சத்துருக்கு முன்னாடியும் எல்லா சகோதரருக்கு முன்னாடியும் அவனை ஒதுக்குன எல்லாருக்கும் முன்னாடி எப்படி தாவீதின் தலையை அவர் உயர்த்தினாரோ அது மாதிரி தான் அவர் செய்ய போகிறார். வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலையும் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் நான் உண்டாக்குவேன். அது ஏன் அப்படி சொல்கிறார்? அதான் அவருடைய ஸ்டைல். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அருளுவார். அப்போ உங்கள் ஜெபம் அந்தரங்கமாய் இருக்கிறது, உங்கள் தான தர்மங்கள் அந்தரங்கமாய் இருக்கிறது. பப்ளிக்கா போட்டு அப்படிலாம் இது பண்ணல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் சீக்கிரட்டாக பண்ண, ஆனால் உன்னுடைய வெற்றி, உனக்கு வர வேண்டிய உயர்வு அநேக கண்கள் காண்ற மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறார். ஆமேன். அப்போ நான் சொல்கிறேன், இந்த இந்த மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமேன். சில காரியங்கள் வெளியரங்கமாகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேருக்கு முன்னாடி தான் நீங்கள் கூனி குறுகி இருந்தீங்க, நிறைய பேருக்கு முன்னாடி தான் அவமானப்படுத்தப்பட்டீங்க. இப்போ நிறைய பேருக்கு முன்னாடி உங்கள் வாழ்வை அவர் உயர்த்துகிறதை அநேக கண்கள் காண்ற மாதிரி அவர் செய்ய போகிறார். ஆமேன். ஆமாம், நான் சொல்கிறேன், அநேக கண்கள் அதை காணும் அப்படிப்பட்ட ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஆமென். தேவன் நல்லவர் பாருங்க. அப்போது இதை பவுல் அப்போஸ்தலன் வந்து புதிய ஏற்பாட்டுக்கு இதை கொண்டு வர்றார். இந்த வசனத்தை நம்ம இந்த சங்கீதத்தில் இருக்குத இந்த 31:19 புதிய ஏற்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு வர்றார். இதில் எப்படி இருக்குது, வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, ஆச்சரியக்குறி. எல்லாம் சொல்லுங்கள், பெரியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக நன்மையை தான் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த நன்மை ரொம்ப பெருசுங்க. எதெல்லாம் நன்மைன்னு பெரிய பட்டியல் போட வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும், எல்லாமே நன்மை தான். மனைவியை கண்டடைகிறவன், நிறைய பேர் பார்க்குறாங்க, யாராவது நம்பாமல் இருக்கீங்களா பிரதர்? அது நன்மையா? மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஆமேன். நான் சொல்கிறேன், உங்களுக்காக அப்படிப்பட்ட நன்மையை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் கண்டடைவீர்கள். ஆமாங்க, அதெல்லாம் நன்மை தான். தேவன் வந்து பல நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். ஆமாம். பொன் என்னங்க, பொண்ணு என்னது? பொண்ணும் நல்லது, இந்த பொண்ணும் நல்லது. ஆமேன். கர்த்தர் நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் கெட்டதுன்னு சொல்லிட்டாங்க, காணிக்கப்பட்டியில் போட்டு பேருன்ட்டாங்க. அதான் நான் நிறைய நேரம் யோசிப்பேன், கெட்டது மோசம் அப்படிங்கிறது இது காணிக்கப்பட்டியில் போடணும், குப்பாய் அப்படிம்பாங்க. அதான குப்பை தொட்டியாப்போம் அதில் போடுறதுக்கு. வெள்ளி பொண்ணெல்லாம் அதெல்லாம் என்னங்க, தூசி குப்பைங்க அப்படிம்பாங்க. குப்பையை கொண்டு எதுக்கு இதில் போட சொல்கிறீங்க, டஸ்ட்பின்லாம் போட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்களை கை தட்டிருப்பேன் நான், சூப்பர் பரவாயில்ல, ஏதோ பேசியிருக்காரு வீரமா அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி வாங்கிட்டு போயிடுறது. இந்த வேலையெல்லாம் பார்த்துப்புட்டு கெட்டது கெட்டதுன்ட்டாங்க. கர்த்தர் நல்லதுன்ற, எல்லாம் சொல்லுங்க, பொன் நல்லது. ஆமேன். நல்லதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. ஆமாம், எல்லாமே தேவன் வந்து அவ்வளோ நன்மையான காரியங்களை வச்சிருக்கிறாரு. வேதவசனம் சொல்லுது, நன்மையினால் நம்ம வாயை என்ன பண்ணுவாராம், திருப்தி ஆக்குவாராம். ஆமேன். ஆமாம், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆமென். I declare the word. ஆமென். கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு பெரிய நன்மை வச்சிருக்கிறாரு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமாங்க, நீங்கள் அப்படி தான் வாழுவீங்க. நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த மார்ச் மாதம் வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது.
ஆமென். நன்மை லிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க, பெருசாக இருக்குது. எல்லாமே நல்லது. பொன் நல்லதுன்னு இருக்குது. திருமண காரியங்களில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அது நல்லது. இயேசு வந்து அவ்வளோ நன்மைகள் என்ன பண்ணியிருக்கிறார், செய்திருக்கிறார். வாழ்க்கையில் வந்து இதுதான் நன்மையானது நமக்கு தெரியும் பாருங்க. ஆமாம், ஒரு நல்ல வீடை நீங்கள் கட்டுறது கடவுளுடைய விருப்பம். ஆமென். ஒரு நல்ல தொழிலை செய்கிறது கடவுளுடைய விருப்பம். உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நன்மையும் குறைபடாமல் இருக்கணுங்கிறது தான் கடவுளுடைய ஆசையும் நோக்கமுமாய் இருக்கிறது. ஆமாம், கடவுளுடைய விருப்பமே அதுதான். அதனால தான் இது ஒரு ஆச்சரியமாக தாவீது அதை பற்றி சொல்கிறாரு. நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இதில் இன்னொரு சீக்ரெட் இருக்கு பாருங்க. உங்களுக்கான நன்மையை இனிமே கடவுள் ரெடி பண்ண போகிறதில்ல, உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. இது எவ்வளோ பெரிய வெளிச்சம் பாருங்களேன். நம்ம இப்போ ஜெபத்தை போட்டு ஆண்டு பிறகு அவர் ரொம்ப கேட்டானே அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளியை வாங்கி சமைக்க போகிறது கிடையாது. அவர் எல்லாம் உண்டு பண்ணி வச்சுட்டார். கல்வாரியில் எல்லாம் உண்டு பண்ணி ஆயிடுச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஹவு கிரேட் இஸ் யுவர் குட்னஸ். எனக்காக நீங்கள் வச்சிருக்கிற நன்மை அவ்வளோ பெருசு சுவாமி, அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசு. பெரிய ஒரு நன்மைகளை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். அப்போது இதை பவுல் வந்து புதிய ஏற்பாட்டில் கொண்டு வர்றாரு பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் பாருங்கள், 9 பாருங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அந்த வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் வேற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது பாருங்களேன். பயந்தவர்களுக்குன்றார். எங்கே சங்கீதத்தில் அதே இதை இவர் இப்படி யூஸ் பண்ணுறாரு. அன்பு, பயம் அன்பாக மாறிடுச்சு. ஆமாங்க, கொஞ்சமாவது தேவ பயம் இருக்கா, கடவுளுக்கு பயப்படுறியா, கடவுளை நான் நேசிக்கிறேன், கடவுள் என்னை நேசிக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பயம் பாசமாய் மாறினது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாததுனால இன்னும் பயமுறுத்துகிற பிரசங்கமே பண்ணிகிட்ருக்காங்க. வெளிப்பாடே வரல. அவ்வளோதான், நீ காலி. ஆமாம் ஆமாம், இதுவே அவங்க சோலி. கர்த்தர் பாருங்கள் நம்மளை அதிலெல்லாம் விடுதலை ஆக்கியிருக்கிறார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. அப்போ பயப்படுகிறவர்களுக்கு, அது கூட மரியாதை செய்கிறவர்கள் என்கிற அர்த்தத்தில் தான் வருது. பழைய ஏற்பாட்டில் கூட ரெவரன்ஷியல் அப்படின்னு தான் வருது. ஆனாலும் நிறைய நேரத்தில் அது ரெவரன்ஷியலாக சொல்கிறது கிடையாது. அதை வந்து இவங்க ஃபியர் மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க. பாம்பு, தேள், பூச்சான் எல்லாத்துக்கும் பயப்படுற மாதிரி கத்துரு அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டாங்க, உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் பவுல் அதை எழுதும்போது என்ன சொல்கிறாரு, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எல்லாம் சொல்லுங்கள், பயம் பாசமாய் மாறிவிட்டது. ஆமென். ஆமாங்க, அதுதான் புதிய உடன்படிக்கை, அதுதான் கிருபை. இப்பொழுது பயம் அல்ல, இப்பொழுது என்னது, பாசம். ஆமாம், பைபிளில் நீங்கள் நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் அப்படியே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிற நிறைய வசனங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். அது புதிய ஏற்பாடு கண்ணோட்டத்திலே அது மாற்றம் செய்து எழுதப்பட்டிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் வந்து கர்த்தருக்கு பயப்படுவாயாக அப்படிங்கிறத ஜீசஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறாரு, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படிங்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் வரும்போது எப்படி வருது, பயப்படுவாயாகங்கிறத புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் அதை யூஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன பண்ணுவாயாக, ஆராதனை செய்வாயாக அப்படின்னு அதை என்ன பண்ணுறாரு, அப்படியே மாற்றுறாரு. இப்படி நிறைய இதே ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணலாம். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய ஸ்கிரிப்சர் புதிய ஏற்பாட்டில் அல்லது பவுலுடைய நிருபங்களில் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை புதிய வெளிச்சங்களோடு என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கணும். ஒரு மாற்றம் நடந்திருக்குங்கிறது புரியாமல் இன்னும் வந்து வெள்ளையனே வெளியேறுங்கக்கூடாது. சுதந்திரம் கிடச்சிடுச்சு, இப்போ எஞ்சிக்கிட்டு அதே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் சுதந்திரம் கிடச்சி எம்புட்டு நாள் ஆச்சு. இப்போ வேணால் கொள்ளையனே வெளியேறுன்னு சொல்லலாம். ஏன்னா வெள்ளையும் போயிட்டான், சில கொள்ளையும் இருக்கான். கோஷத்தை வேணால் கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணலாம், போடலாம். அதே கோஷத்தை இப்போ போட்டோம்னா அப்போ என்ன 70-75 வருஷம் கோமாலையாக இருந்தேன்னு கேட்க வேண்டியிருக்கும். அது மாதிரி கடவுள் வந்து உடன்படிக்கையை மாற்றி இப்போது ஒரு புதிய காரியங்களுக்குள்ளே ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. இப்போ வந்து பயம் இல்லை, பாசம். ஆமென். அதனால் பயப்படாதீங்க. இந்த சபை விட்டு நீ போனன்னா ஒரே பயம், போலையா போல. ஒருத்தன் இப்படி தான் போனான், லாரிக்கு கீழே போயிட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கே போவான், இன்னொருத்தன் போனான்,
அப்புறம் நான் ஐசியூ வார்டில் தான் அவனை போய் பார்த்தேன். வேண்டாம் சார், ஐசியூ வார்டெலாம் நமக்கு வேண்டாம், இப்போ என்ன ஞாயிற்றுக்கிழமை வரணும் வந்திருந்தேன். ஏன் பயத்தை வச்சு தான் கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், இது இந்த குரலி வித்தை பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆட்டம் காட்டிகிட்டே இருப்பான். எவனாவது போனோம்னா அந்த பச்சை சட்டை போகிறான், இடையில போன ரத்தங்கைக்கு தான் ஜாவன். அதே மாதிரி தான் கடவுளை வச்சு பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், என்கிட்ட ஞானஸ்தானம் வாங்கிட்டு நீ போனனா அப்படின்ட்டு என்ன இது ஞானஸ்தானம் கொடுத்து அப்புறம் அவ்வளோதான், வாழ்நாள் அடிமை மாதிரி ஆயிடணும் போல். பவுல் சொல்கிறாரு, யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோன்னே எனக்கு தெரிலப்பா அப்படிங்க. ஆமாம், ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவன் கிளம்பி போயிடுறான். மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன் ஒருத்தன், பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு மந்திரி பார்க்க ஞானஸ்தானம் கொடுத்த ஆளை காணும். என்னமோ தெரில, பைபிளில் போட்டுருக்கு அவன் சந்தோஷத்தோடு போனான் அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஏன் சந்தோஷம் இல்லைன்னா ஆள் அங்கேயே தான் இருக்குது. எப்படியோ ஆக்கி வச்சுட்டாங்க பாருங்களேன், ரொம்ப ஹார்ட் ஆக்கி வச்சுட்டாங்க எல்லாத்தையும். அது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி பயமுறுத்தக்கூடாது. தசம பாகம் கொடுக்கலன்னா ஆஸ்பத்திரியில் தான் கொடுப்பேன். அப்போ அவன் டாக்டர் பில்லு ஜாஸ்தியாக இருக்கும், பெசாட்டி ஆண்டவருக்கே பில்லை கட்டிடுவோம் அப்படின்னு கேட்டு. பயம் கிடையாது, பாசம். எல்லாம் சொல்லுங்கள் பாசம். எல்லாம் சொல்லுங்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு. கடவுள் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளை நீ வா அப்படி நீங்கள் சொல்லும்போது அடிச்சிடாதீங்கப்பா இப்படியே கிட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் சாயங்காலம் இப்போ வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு போகிறீங்க, அப்பா வந்தால் வந்துடணும் இப்படியே வந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிள்ளையை கொஞ்சுவீங்களா? உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அந்த காட்சி? டேய் நான் ஏன்டா உன்னை அடிக்க போகிறேன், உனக்கு பாரு எல்லாம் ஸ்வீட்லாம் வேண்டாந்துருக்கேன், நீங்கள் அப்படி போவீங்க. அவன் அடிச்சிடாதீங்கப்பா அப்படின்னா. இப்படி தான் எல்லாரையும் ஆக்கி வச்சுட்டாங்க. எல்லாம் பயந்துக்கிட்டு உட்காந்துட்டுருக்கு. அது பிசாசு அந்த ஏதேன் தோட்டத்தில் பண்ண வேலை. அன்றைக்கே அதான் பயந்து போய் ஒழிஞ்சான். இன்றைக்கும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. பயமே கிடையாது. உங்களை யாராவது பயமுறுத்துனாங்கன்னா நான் சொல்கிறேன், அது கிறிஸ்தவ பிரசங்கமே கிடையாது. அது கிறிஸ்தவ பிரசங்கமே கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இயேசு யாரையும் அச்சுறுத்தலை. வேதம் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் அன்பையும் விதைக்கிற ஒரு புத்தகமாக அது இருக்கிறது. ஆமென். ஆமாம். ஆனால் மதத்தின் ஆயுதமே பயம். The weapons of religion is fear. அதை வச்சு தான் ஜனங்கள் என்ன பண்ணுறது, அடிமைப்படுத்தி எல்லாம் பண்ணுறது. அதனால தான் வார்த்தைகள் மாற்றப்பட்டுருது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் எல்லாம் சொல்லுங்கள் பயப்படுகிறவர்களுக்கு இல்லை, என்ன போட்டிருக்கு, அன்பு கூறுகிறவர்களுக்கு. எல்லாம் சொல்லுங்கள் பயம் போச்சு, போச்சு. இட்ஸ் கான் போயிந்தே. இப்போ என்னது, பாசம். எல்லாம் சொல்லுங்க பாசம். ஆமாங்க, அதான் கடவுள். தைரியமாவா அன்புனால என்ன தேடு, அன்புனால கொடு, அன்புனால ஊழியம் செய், அன்புனால எல்லாம் பண்ணு. பயந்துட்டே இருக்க நீ என் பிள்ளை. அதனால தான் திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ உங்கள்கிட்ட பயத்தை யார் விதைக்கிறாங்களோ அவங்க அடிமைத்தனத்தை விதைக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களை அடிமையாக பார்க்குறாங்கன்னு அர்த்தம். திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அப்போ பயத்திலே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான். அப்போ கடவுள் அதை வைக்கல பாருங்களேன். பயம் கிடையாது, பாசம். அங்கே பாருங்கள் ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு. அங்கேயும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தீங்க, அங்கேயும் கொத்துவாங்க வெட்டுவாங்கன்னு தான் கேட்டீங்க. இங்கேயும் உட்காந்துக்கிட்டு இவரும் அதே பண்ணுவார்னா நீங்கள் பெசாட்டி அங்கேயே இருந்திருக்கலாம். ஆமாம், பெசாட்டி அங்கேயே இருந்திருக்கலாம். அதுதான் பவுல் சொல்கிறாரு. பவுலுடைய கான்டெக்ட் படி பார்த்தா நீ அப்போ நீ நியாயப்பிரமாணத்தில் பெசாட்டி வாழ்ந்துருக்கலாம். கிறிஸ்துவக்கிட்ட அவசியமே கிடையாது. திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அந்த ஆவி கிடையாதுங்க. பவுல் எத்தனை இடத்துல இதை பற்றி பேசுகிறார் தெரியுமா? பவுல் சொல்கிறாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை. பயம் கடவுள்கிட்ட இருந்து வர்றதே இல்லைங்க. ஆனால் கடவுள் பேரை வச்சு தான் நீங்கள் எல்லா பயமும் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா அச்சுறுத்தலையும் விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. பயத்தின் ஆவி கடவுளுடைய ஆவியே கிடையாது. இவ்வளோ இதுக்கும் மாறா கடவுள் பைபிளில் அதிகம் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. அதில் ஒரு பயப்படாதே இது இனிமேல் யூஸ் பண்ணிடுங்க. இந்த பிரசங்கியார்கள் பண்ணுற பிரசங்கத்தை பார்த்து பயப்படாது. உங்களை படாத பாடுபடுத்தி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, அதை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. ஆமாம்,
பயப்படாது. ஏன்னா இவங்க பயம்தான் பிரசங்கமாகவே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வேதவசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே. அதுதாங்க அவருடைய ஸ்பிரிட்டு. அவர் பயத்தை நம்ம மட்டும் விதைச்சி உன்னை வந்து பாரு அப்படின்னு அந்த பயத்தை விதைச்சி நம்மளை அவர் இது பண்ணல, நம்மளை அழைக்கலை. அப்படி அவர் செய்கிறதே கிடையாது. அப்படி செய்கிறதா நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேற யாரையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, தேவனை பற்றி நீங்கள் பேசலை. அது சொல்கிறாரு, கர்த்தர் என்னை கூப்பிட்டு பார்த்தார் பிரதர், வரமாட்டேன்ட்டேன் ஊழியத்துக்கு, அப்புறம் கால் உடைச்சி என்னை கூப்பிட்டார் அப்படிங்கிறார். பாருங்களேன், காலை உடைச்சி என்ன பண்ணாராம், கூப்பிட்டார். நான் சொன்னேன், நீங்கள் கர்த்தரை பற்றியா பேசுகிறீங்க இல்லை வேறு யாராவது பற்றி பேசுகிறீங்களா? காலை உடைச்சி, நல்லா இருந்த காலை உடைச்சி உங்களை கூப்பிடுவாரா? காலை உடைச்சி என்னை கூப்பிட்டாரு அப்படிங்கிறான். எல்லாம் செய்ய மாட்டார். அவர் சொன்னார், நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடுமே அப்படின்னார். ஆமேன். கடவுள் நம்மளை அழைப்பார்னா அது பெரிய பாக்கியம் பாருங்களேன். அதுக்கு எதுக்கு பயப்படணும்? கடவுள் நம்மளை கூப்பிடுவாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது சாதாரணமான விஷயமா? அரசாங்கம் வேலை கிடைச்சாலே அப்படின்றதும். இது வந்து நித்திய ராஜ்யத்திலிருந்து ஒரு அழைப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மேட்ரு பாருங்களேன். அதுக்கு பயப்படவே கூடாது. அது ரொம்ப சந்தோஷமான காரியம். அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. அவர் எப்படி கூப்பிடுவாருன்னா பைபிளில் போட்டிருக்குது, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுவேன். ஆமேன். அவன் அன்பை காட்டி தான் உங்களை இழுப்பார். ஆமேன். இவங்க இழுப்பாருன்ட்டாங்க சார். அது இல்லை, இழுப்பாரு வெளுப்பாருன்ட்டு கடவுளை பற்றியா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? வேறு மாதிரிலாம் இதெல்லாம் பரவாயில்ல. சில இடத்துலலாம் பேசுகிறாங்க, தூக்கிடுவார்ல உன்னை அப்படிங்காங்க. சார், நீங்கள் கடவுளை பற்றி பேசுகிறீங்களா இல்லை கொக்கி குமார் பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்களா? தூக்கிடுவாருங்க. இதெல்லாம் தயவுசெய்து அந்த மாதிரி பிரசங்கங்கள்லேருந்து ஓடிருங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஆமாம். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன பாஸ்டர் பண்ணுறது, நீங்கள் ரொம்ப தள்ளி வச்சுருக்கீங்க சர்ச்சை, பக்கத்தில் இதான் இருக்குது போகிறேன். நான் சொன்னேன், இன்னும் பக்கத்தில் மாரியம்மா கோயில் ஒன்று இருக்குது. அது ஆமாம் பாஸ்டர், உங்களுக்கு எப்படி தெரியுங்க? நான் சும்மா ஃப்ளோவில் சொன்னேன், அங்கே போங்க. ஏன்னா பக்கம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப பக்கம். கூழ் ஊற்றுவாங்க, குடிச்சிட்டு போயிருங்க. அதெல்லாம் கிடையாது. ஜீவனும் நம்பிக்கையும் நமக்குள்ளே விதைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்காரணும், அதனால் நிரம்பணும். அப்புறம் பாருங்கள், கடவுள் வச்ச நன்மை கொட்டணும், உங்கள் வாழ்க்கையில் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆமேன். ஆமாம், நன்மை வந்து அப்படியே பொழிய ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கை. ஆமேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நாளும் மக்கள் என்ன ஒரு டெஸ்டிமனியோடு வராங்க. இப்போது வாழ்க்கை மலருகிறது. ஏன்னா இங்கே ஜீவன் பேசப்படும் பொழுது, கிருபை பேசப்படும் பொழுது, அவருடைய அன்பு பேசப்படும் பொழுது அங்கே எல்லாமே நடக்கும் பாருங்களேன். ஆமாம், எல்லாமே நடக்கும். அற்புதம்லாம் அப்படியே நடக்குது. அப்போ அவ்வளோ சாட்சி கேட்கணும் ஒவ்வொரு நாளும். வியாபாரத்தில் முன்னேற்றத்தை, வாழ்க்கையில் நன்மையை, சுகத்தை, பலத்தை பாருங்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளோ சாட்சிகளை வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அப்போ எப்படி இது நடக்குது? எப்படி நடக்குதுன்னா, இந்த கேட்கிற சத்தியம் அதை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. ஆமேன். அப்போ கவனிங்க, பயப்பட வேண்டியது கிடையாது. கடவுளை நேசிக்கும்படியா சொல்கிறாரு. அப்போ நேசிக்கிறவர்களுக்கு, எல்லாம் சொல்லுங்கள், நேசிக்கிறவர்களுக்கு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆமேன், ஆயத்தம் பண்ணினவைகளை நேச்சுரல் சென்சஸ் பற்றி அவர் பேசுகிறார். ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசுகிறார். கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனிதனுடைய இருதயத்தில் அது தோன்றவில்லை. இப்போ இதையுமே நான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா, கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது தம்பி. எந்த கண்ணும் காணலை, எந்த காதும் கேட்கலை, யாருக்கு அது தெரியாதுன்னு பைபிளை மூட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். கர்த்தர் என்ன வச்சிருக்காரு யாருக்கு தெரியும்? பைபிள்லேயே போட்டிருக்கு, கண்ணும் காணலை, காதும் கேட்கலை, யாருக்குமே தெரியாதான். அவருக்கே தெரியுமோ தெரியாதோ, கர்த்தரே அந்த டைமிங்லாம் யோசிப்பார் போல, அந்த ரேஞ்சுக்கு சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே பார்த்தா போட்டிருக்குது, தோன்றவில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, தோண்டி எடுக்கிறதுக்கு தான் ஒரு ஆள் தேவை. அவர் என்ன சொல்கிறாரு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். ஆமென்.
காணலை கேட்கலை அப்படின்னு மூடிட்டு போகல. அவர் சொல்கிறாரு, இந்த நேச்சுரலாக எந்த மனுஷனுக்கும் பார்க்க முடியல கேட்க முடியல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிறதே தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை அறிவிக்கும்படி ஆவியானவர் வந்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கோ தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை ஆயத்தம் பண்ணினவைகளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வந்து என்ன பண்றாரு? அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நமக்கு ஆவியானவருக்கு ஒரே ஒரு வேலை இருக்கிறதா தான் நான் ஆரம்ப நாள்ல இருந்தே கேட்டிருக்கேன். நீங்களும் கேட்டிருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு கண்ணை குத்தி விட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆவியானவர்னாலே கொஞ்சம் பயமாயிரும். அச்சுச்சோ இன்னைக்கு நம்ம பாவப்பட்டியலில் வாசிப்பார் போல அப்படின்ட்டு. ஊழியக்காரங்கனாலே கொஞ்சம் பயமாயிடும். ஏன் நமக்கு கிட்ட போயிட்டோம்னா ஏதாவது நம்ம சின்ன வயசில் பென்சில் திரும்ப முத கொண்டு சொல்லிடுவாங்க போல. ஏன்னா ஆவியானவர் வேலையே என்னது தான். இந்த தப்பு தண்டாவெல்லாம் ஒருத்தன் வாரான் அப்படின்னு நம்மளை பற்றி அவருக்கு சொல்லி, இவர் 4 பேர் கேட்குற மாதிரி சொல்லி நம்ம மானம் போகிறதுக்கா? இப்படியே தான் ஆவியானவரை பற்றி ஒரு ஐடியாவே இருந்தது பாருங்களேன். ஆவியானவர் வந்தால் அவர் செய்கிற ஒரே வேலை தப்பு தண்டாவெல்லாம் வந்து சொல்லி காட்டுற வேலை. சில பேர் அப்படி தான் ஆவியானவரை புரிஞ்சு வச்சுருக்கணும். முதல்ல அந்த வசனமே தப்பு. அந்த வசனமே தப்பான இன்டர்பிரிட்டேஷனில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஆவியானவர் வந்து வேதவசனம் சொல்லுது, ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாரு? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு போட்டிருக்குது. நீங்கள் உலகம் கிடையாது. முதல்ல எல்லாம் சொல்லுங்கள், நான் உலகம் கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் தேவனுடைய சபையில் இருக்கிறேன். நான் விசுவாசியாக இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். ஆமென். அப்போ ஏன் சபையில் பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போ சபை உலகமா? கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? எங்கேயோ சொன்னதை நமக்கு சொல்லக்கூடாது. எங்கேயோ யாருக்கோ சொன்னதை கொண்டு பிள்ளைகளுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது? பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் உலகத்துக்கு அப்படி என்னத்தை கண்டித்து உணர்த்துவார்? சரி, அப்படின்னா என்ன? அது என்னது? அது என்னன்னு பாருங்களேன். அதையுமே பாருங்களேன். கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு இருக்கு, பாவத்தை குறித்தும் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் கிடையாது. அந்த வேர்டு என்னது? சிங்குலர். பாவங்களை குறித்து கிடையாது. என்னது? இதெல்லாம் கவனிக்கணும். அவன் லிஸ்ட்டு போட்டு வாசிப்பார் போல, எல்லாரையும் கூப்பிட்டு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னா, வாடா நீ 10 பண்ணியிருக்கடா, நீ 15 பண்ணியிருக்கடா, இந்த வாடா நீ 1000 பண்ணியிருக்கடா, இப்படி எல்லாருக்கும் கடவுள் ஆவியானவர் வந்துட்டாலே போதும் லிஸ்ட்டை போட்டு வாசித்துருவார் போல அப்படின்ட்டு. ஆவியானவர் அப்படி தான் சொல்லுவாங்க. இயேசுவையும் அப்படி சொன்ன ஆட்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த கீழே குனிஞ்சு எழுதினார் பார்த்தீங்களா? அவர் என்ன எழுதினாருக்கு இவன் 1000 எழுதிட்டான் இன்டர்பிரிட்டேஷன். குனிஞ்சு எழுதினாருன்னொன்னே இவங்க பாருங்க யாரையும் எழுதிட்டாங்க. அவர் என்ன எழுதினார்னா ஒவ்வொருத்தருடைய பாவத்தையா அவர் எழுதினார் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு அங்கே எதுவுமே போடல. எழுதினார்னு போட்டதுக்கு இவங்க எல்லாத்தையும் நிரப்பிட்டாங்க பாருங்க. அதில் எல்லாத்தையும் நிரப்பி அது ஒன்றும் இல்லை, எல்லாரும் செஞ்ச பாவத்தை இயேசு எழுதிட்டே இருந்தார். எழுத ஒவ்வொருத்தனா கல்லை போட்டு போயிட்டான். அப்படின்னா இயேசு கை என்னத்துக்கு ஆவ? எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்திருக்கும், 50 பேருக்கு எழுதிட்டு இருந்தாருன்னா என்னத்துக்கு ஆகுறது? அதெல்லாம் கிடையாது. அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் என்ன? நியாயப்பிரமாணத்தை வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் கல்லிலே தேவனுடைய விரலினால் எழுதி கொடுத்தது இல்லையா? அப்போ இங்கே கல்லில் அந்த 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 இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த லேண்ட் இருக்குது பாருங்கள், அது ஒரு நம்ம ஊர் மாதிரி கிடையாது, புழுதி காடாக இருக்காது. அது வந்து ஸ்டோனி கிரவுண்ட் ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஊரில் வந்து சில பழமொழிலாம் சொல்ல முடியாது. கல்லை கண்டா நாயை காணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? நாயை கண்டா கல்லை காணும். அவங்க ஊரில் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கே நாயை வேணால் காணாமல் இருக்கலாம், ஆனால் கல் எப்போவுமே இருக்கும். அதனால தான் ஆவுன்னா கல்லை தூக்குவாங்க. ஏசு பேசும்போது எப்பவும் ரெடிமேடாக அங்கே இருக்கும். அங்கே குமிச்சு வச்சுருப்பாங்க. அதான் ஆட்கள் மேலே குமிச்சிருவாங்க.
இதுதான் அவங்களுக்கு வழக்கம். அதனால் அந்த ஸ்டோனி கிரவுண்டில் அவர் விரல் வச்சு இப்படி எழுதும்போது ஒன்றை ரிமைண்ட் பண்ணுறா, டேய் எழுதுன என்கிட்டே அதை சொல்கிறியா அப்படிங்கிறார். அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் தான் அதை என்ன பண்ணேன், எழுதுனேன், என்கிட்டயே சொல்கிறியாப்பா அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அந்த ஸ்டோனி கிரவுண்டில் விரல் வச்சு என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. வேறு ஒன்றுமே இல்லை. இவங்க பாவத்தை குறித்து அது இல்லை. இயேசுவையும் அப்படி காமிச்சிட்டாங்க, ஆவியானவரையும் அப்படி என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, உணர்த்துவார். என்ன அப்படி இந்த உலகத்துக்கு என்னத்தை அப்படி உணர்த்த போகிறாரு? பாவத்தை குறித்துன்னா பாவங்களைன்னு வரல, என்ன தான் வருது, பாவத்தைன்னு தான் வருது. அப்படி அப்போ ஒரே ஒரு பாவம், எல்லாம் சொல்லுங்கள், ஒரு பாவம். அது என்னது? ஒரே ஒரு பாவத்தை தான் உலகத்துக்கும் அவர் உணர்த்தணும்னா ஒரே ஒரு பாவம் தான் இருக்குது உணர்த்தி சொல்கிறதுக்கு. நம்ம 1000 பாவத்தை வாசித்துக்கிட்டு இருக்கோம். ஓ குடிகாரனே, ஓ விபச்சாரக்காரனே, ஓ திருடனே, ஊரை எடுத்து உலையில் போட்டவனே அப்படின்னு லிஸ்ட்டு. அதாவது சபைங்கிறதே என்னென்னா சண்டே பாவ லிஸ்ட்டு கொடுக்குறது தான். அவனுக்கு தெரியாததெல்லாம் இவங்க தான் வாசித்துட்டு இருப்பாங்க. அவன் பக்கத்தில் இருக்க மாப்பிள்ளை அப்படி ஒன்று இருக்கு, ஆமாடா உனக்கு தெரியாதா அப்படிமா. இவங்க தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது, இவங்க தான் அதை அறிமுகப்படுத்தியே விடுறது. அவன் அப்புறம் அது என்னன்னு போய் பார்த்துருவோன்னு போயிடுவான். என்னடா அந்த பக்கம் வந்திருக்கேன், போன சண்டே பாஸ்டர் வாசித்தாரு, என்னன்னு பார்த்துருவோமேனு வந்திருக்கேன், களவும் கற்றுமற பாவத்தையும் செஞ்சு பார்த்துரு அப்படின்னு வந்திருக்கேன். அப்போ என்னத்தை உணர்த்துவாருன்னா அங்கே பாருங்க, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும். அப்போனா ஒரே ஒரு சின் தான் இருக்குது. என்ன சின்? அவிசுவாசங்கிற ஒரே சின். டேய் அழிஞ்சு தொலையாதடா, நம்புடா அப்படின்னு உணர்த்துறாரு எல்லாருக்கும். யார் என்னத்தை போட்டு உணர்த்துறாரு? ஏற்கனவே உணர்ந்து போய் தான் இருக்கான் அவன். இதில் அவர் வேற போய் உணர்த்தணுமா? அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அவர்கள் அவரை விசுவாசியாத படியினால் அப்பாவத்தை குறித்தும்னா ஒரே ஒரு சின் தான் இருக்குது. விசுவாசத்தினால் வராதையாவும். பைபிளில் பாவத்துக்கு ஆப்போசிட் வேர்டு என்னதான் இருக்கு? இதான் இருக்கு. அதுதான் சொல்லு, விசுவாசியாதபடியினால் எதை குறித்து? பாவத்தை குறித்து தான். அப்போ அவிசுவாசங்கிற ஒரு பாவத்தில் அவன் இருக்கிறான், நம்ப மறுக்கிறான். அப்போ அதை குறித்து உணர்த்துறாரு, நம்புடா, கெட்டு போவாத, விசுவாசி, கடவுளை நம்பு அப்படிங்கிற ஒரு வேலையை ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு உலகத்துக்கு. அப்போ நல்லா கவனிங்க, ஆவியானவருடைய வேலை அப்படிங்கிறதே பாவத்தை பற்றி மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறதே மைண்டுக்குள்ளே போயிடுச்சு. அதனால தான் யாரெல்லாம் பரிசுத்தாவியை பெற்ற பிரசங்கியார் வந்தோடனே அவர் எதான் பேசுவார். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கயா, இவங்களாம் அபிஷேகம் பெற்றவங்களா, ஏன் எதுக்கு ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை மீசையை வலிக்காமல் இருக்கீங்களா, அதான் கேட்குறேன் அப்படிங்க. மீசையெல்லாம் வலிச்சிட்டாங்கன்னா யார்? அனாயிண்டட் ப்ரீச்சர்ஸ் அப்படிலாம் வச்சுட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் ஊழியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாவத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதா என்னது ஊழியம் அப்படின்னு. அதுவுமே என்ன தெரியுமா, அதை ஆவியானவர் செய்வார்னு போட்டிருக்கியா? நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை, உங்களை செய்யுங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கு? நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரசங்கத்திலேருந்து ஆவியானவர் அவன்கிட்ட பேசுவார். அவர் வேலையை நீங்கள் செய்யாதீங்க பாஸ், உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க பாஸ். அதான் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஆவியானவர் உணர்த்துவார்னு தான் போட்டிருக்கே தவிர ஆவியை பெற்ற நீ உணர்த்து அப்படின்லாம் எங்கேயுமே என்ன பண்ணல போடல. அது நான் உணர்த்தக்கூடாது. நான் இங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒருத்தர் ஒரு மாதம் கழித்து சொன்னார், பாஸ்டர் நான் குடியெல்லாம் விட்டுட்டேன், இப்போ இயேசுவை நான் நம்பி அந்த பழக்கமே என்னை விட்டு போயிடுச்சு, நான் கத்தரை இப்போ நம்பி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் குடிக்கிறதே எனக்கு தெரியாது பிரதர் அப்படின்னேன். ஒன்று. இன்னொன்று, நான் சபையில் குடிக்காதுன்னு பிரசங்கம் பண்ணவே இல்லை. அப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்? கத்தர் எவ்வளோ நல்லவர், கத்தர் உங்களுக்கு எவ்வளோ அருமையான வாழ்க்கை வச்சுருக்கேன். இதை கேட்டுக்கிட்டே இருந்தோடனே அவருக்கே தோணிருக்கு, இவ்வளோ நல்லா வச்சுருக்கும் போது நம்ம எதுக்கு இப்படி இருக்கணும்னு ஆவியானவர் உணர்த்திருக்கிறார், மாறிட்டார். கையை தட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது ஆவியானவருடைய செயலுங்க. இது ஆவியானவர் பண்ணுற ஒரு காரியம், அதை நம்ம பண்ணக்கூடாது. அதையுமே ஆவியானவர் தான் பண்ணுறதா போட்டிருக்கு. அவர் பண்ணுவார், யார் யாருக்கு பண்ணணுமோ பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுங்க, மீதி ஆவியானவரே செய்வார். எவ்வளோ ஆழமாக கவனிக்கணும் பாருங்கள். கொஞ்சம் கவனிக்கலன்னா கத்தி கழுத்தில் தான் இருக்கும். தண்ணி தெளித்து அப்புறம் கூட்டி போயிடுவாங்க. டன் டட்டாக்குன்னு அடித்து இழுத்துட்டு போய் ஆமாம் அறுத்துடுவாங்க. நிறைய பேர் அறுத்துட்டாங்க.
ஆமாம், ஏன் இது பேசுகிறேன்னு தெரில, கவனமாக இருங்க. ஜீவன் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. கவனிங்க, எழுதியிருக்கிறபடி அப்போது 10வது வசனம், தேவன் அவைகளை தமது ஆவியினால். அப்போ இங்கே ஆவியானவருக்கு என்ன வேலை இருக்கிறதா சொல்கிறாரு பவுல்? உங்களுக்காக அவர் உண்டு பண்ணி வச்சுக்கிற நன்மையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுதான் ஆவியானுடைய வேலையாக இருக்கிறது. ஆமென், ஆமென். ஆவியானவர் சும்மா பாவம், தப்பு, குற்றம், நெற்றிக்கண் திறப்பினும் அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஆவியானவர் வேலையே கிடையாது. ஆவியானவர் கர்த்தர் நல்லவரியா, உன்னை வாழ வைக்க விரும்புகிறாரியா, உனக்கு நன்மையை வச்சிருக்கிறாரியா, அந்த நன்மை எவ்வளோ பெருசு தெரியுமான்னு சொல்ல 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 கெட்டவங்க கூட மாறிடுறான். ஆமென். திருடன் கூட திருந்திருதான். தப்பான வழியில் போகிற ஆள் கூட, ஏப்பா இவ்வளோ எனக்கு தேவன் வச்சுருப்பாருன்னா நான் இப்போ எதுக்கு இப்படி போயிட்டுக்கிட்டு, அவரை நம்பி நான் நல்லா இருந்துட்டு போகிறேன்ட்டு கெட்ட வழியில் போகிறவங்க ஒருத்தவங்க கூட நல்ல வழிக்கு வர்ற ஒரு செயலை ஆவியானவர் செய்கிறார் பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை எனக்கு அறிவிக்கிறார், எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அப்போ இந்த இடத்துல நாம் அதை பேசிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. பேசிக்கிட்டே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவர் லைட் அடிக்கிறாரு, வெளிச்சம் அடிக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெளிச்சம் உண்டாகுது. அந்த வெளிச்சத்தை அவங்க பார்க்கும்போது கடவுளுடைய நன்மையை அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அப்போ கண் காணலை, காது கேட்கலை, யாருக்குமே தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு தெரியும். எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். பாருங்களேன், சில சொல்லுவாங்க அது ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துவாரியா. இப்போ அது அடுத்த பிட்டு. ஒரு பிட்டா 2 பிட்டா? நான் சொன்னேன் எனக்கோ ஆவியானவர் வெளிப்படுத்தினார், அப்படி பவுல் போடலை, நமக்கோ. ஹலோ, பவுல் இப்படி சொல்லலை, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லலை அவர். அந்த மாதிரி எதுவுமே அப்படி போடல. கவனிங்க, நான் பைபிள் வச்சுட்டு தான் பேசுகிறேன், நீங்களும் பைபிள் வச்சுட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்க்ரீனில் வேறு போடுறாங்க. இவ்வளவும் போட்டு விட்டுறக்கூடாது. சரியா? என்ன போட்டிருக்குது? எனக்கோவா நமக்கோவா? சொல்லுவாங்க அது ஊழியக்காரருக்கு தான் தெரியும். இதில் அது ஒரு நீங்கள் ஊழியக்காரரை உயர்த்தி யோசிக்கிறது தப்பு கிடையாது. உங்களையும் தாழ்த்துறீங்கிறேன் நான். ஊழியக்காரருக்கு பெரிய சைஸ் ஆவியானவர், உங்களுக்கு லிட்டில் சைஸ் ஆவியானவரா? அப்படிலாம் கிடையாது, அதே ஆவியானவர் தான். ஆமாம், சைஸ்லாம் ஒன்று பெருசு சின்னதுலாம் கிடையாது. ஆவியானவர்னா ஆவியானவர் தான். ஆமாம், அவரை நம்ம புரிஞ்சுக்கிறதுல வேணால் நமக்கு வித்தியாசம் இருக்கலாமே தவிர அவரில் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ கவனிங்க, எனக்கோ என்று சொல்லாமல் என்ன சொல்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ. சொல்லுங்க, நமக்கோ. ஆமென். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிப்பாட்டை அவர் தருகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அப்போனா என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எல்லாமே தெரியும். பிதா ஃபைலில் எழுதி வச்ச அம்புட்டு பிளான் அவருக்கு தெரியும். உங்கள் கூட இன்னைக்கு இருக்கிறார், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவார். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த மாதங்கள் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மையை குறித்த வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த வெளிப்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஆமாம், கர்த்தர் இன்னைக்கு இதைத்தான் ஏன் வச்சிருக்கிறாரு. சும்மா கண்ட பிரசங்கத்தையும் கேட்டு அப்படி இப்படிலாம் நம்ப போகிறது கிடையாது. அவரில் அன்பு வச்சிருக்கிற எனக்கு அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது, அதை எனக்கு ஆவியானவர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். ஏதாவது பிரசங்கம் கேட்குறீங்களா? அப்போ கேளுங்க. இதை குறித்து ஒன்று சொன்னீங்கன்னா நான் கேட்க விரும்புகிறேன். மற்ற காரியம் எனக்கு தேவையே கிடையாது. அதுதான் ஆவியானவருடைய முக்கியமான செயல் அப்படின்னு இங்கே என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு பாருங்க. அந்த ஆழங்களை என்ன பண்ணுறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போது ஒரு வசனம் தான், ஆனால் அது புதிய ஏற்பாட்டில் வரும்போது இப்படி வருது. அதுவும் அதை இன்னும் தெளிவுபடுத்தி பவுல் என்ன பண்ணுறாரு, எழுதுகிறாரு. அப்போ உண்டு பண்ணி வைத்திருக்கிற, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆமென். எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பெரிய நன்மைகளை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை பார்ப்பீங்க. உங்கள் தொழிலில் பெரிய நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஆமாம், உங்களுக்காக எல்லாத்தையுமே அப்படி அவர் வச்சிருக்கிறார். ஆமாம், இயேசு
அதனால தான் அந்த பெரியது அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து என்ன பண்ண ஆரம்பித்தோம், நாம் படிக்க ஆரம்பித்தோம். பாருங்கள், நீங்களும் படிங்க, இந்த மாதங்களில் அப்படியே எடுத்து நிறைய படிங்க. நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன். எப்போவுமே பாருங்கள், அந்த மாதிரி செயலை தான் ஆண்டவர் எப்போவுமே செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பாருங்கள். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு 45 நியாயப்பிரமாணத்திலேயும் மோசையின் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். இப்போது நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், இதில் ஒருவரை பற்றி எழுதியிருக்கு. ஆமே, இயேசுவை பற்றி தான் அதில் என்ன பண்ணியிருக்குது, எழுதியிருக்கு. ஆனால் இவங்க கண்ணுக்கெலாம் அது தெரியவே மாட்டேங்குது. நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசனத்திலையும் ஒருவரை பற்றி எழுதியிருக்கு. ஆமேன். அப்போ எது நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், இது எல்லாத்துலேயுமே ஒருவரை பற்றி தான் இருக்குது. ஜீசஸை பற்றிய ஹிட்டன் பிக்சர்ஸ் தான் அங்கே உள்ள இருக்குது. ஆவியான ஒரு உதவி இருந்தால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் கூட கிறிஸ்துவை படிப்பீங்க. அதுதான் வெளிச்சம், அதுதான் வெளிப்பாடு அப்படிங்கிறது. நீ காலையில் பார்த்தோம் பேழைன்னா, பேழை பற்றி படித்தோம். அந்த பேழைக்கும் கிறிஸ்துவுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குது படித்தோம். அந்த கண்மலைக்கும் கிறிஸ்துவுக்கும் எவ்வளவு சம்மந்தம் இருக்குங்கிறது கூட நீ காலையில் என்ன பண்ண சொன்னோம். அப்போ எல்லாம் ஆல் அபவுட் கிரைஸ்ட். ஆமென். இந்த புத்தகத்தின் ஒரே நாயகர் இயேசு. ஆமென். அதுதான் அவரை நான் பார்த்தேங்கிறான் பாருங்களேன். கண்டம் புத்தக எழுத்தில் பார்த்தேன், இப்போ உருவமாகவே வந்துட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி நான் பார்த்தேன். அந்த சந்தோஷம் அவனுக்கு. அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல் அவனுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். பாருங்களேன், இந்த ஊர் வேறு மாதிரி பேர் வாங்கியிருக்கு. நாசரேத்திலிருந்து, அதெல்லாம் கரெக்டுப்பா நீ சொல்கிறது, ஆனால் அந்த ஊரில் இது வரைக்கும் எந்த இதுவுமே நடந்ததில்லை. அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தார் அப்படிங்கிறிய, அதுதான் எனக்கு இடுக்கி அப்படிங்காப்புல. கடைசியில் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல் நீர் எப்படி அறிவீர் என்றான். அவனுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. நீர் எப்படி என்னை அறிவீர்? பாருங்கள், ஆவியானவர் சில நேரம் லைட் அடிக்கும் பொழுது அந்த ப்ரொஃபெட்டிக் ரெல்ம் ஓப்பன் ஆகுது. நமக்கு முன்னாடி நிற்கிற ஆளை குறித்த ஒரு வெளிப்பாடே நமக்கு என்ன பண்ணுது, வருது. ஆமாம், அதெல்லாம் பேசணுன்னா அவன் என்ன பண்ணுறான், என்ன இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அறிஞ்சிக்கிறாங்க. பாருங்களேன், அது ஆவியானவருடைய செயல். பாருங்களேன், ஆவியானவர் அதை செய்கிறார். அப்போ இயேசு ஆவியானவரை துணை கொண்டு அதை சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை வெளிப்பாட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. முதல்ல கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பையன் என்ன எல்லாம் வர மாதிரி பார்ப்பான், நீர் மட்டும்தான் இருதயத்தை பார்க்கிறீர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். ஆமாங்க, யாரும் உங்களை எப்படி வேணால் நினச்சிட்டு போட்டோம். கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் யார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்புறம் மனுஷனுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவனுக்கும் தெரிகிற மாதிரி உங்களை வைப்பார். ஆமாம், அதனால் யாராவது உங்களை குறைவாக நினச்சிட்டாங்கன்னா, உங்களை புரிஞ்சுக்கலன்னா வருத்தப்படாதீங்க. ஆமாம், வருத்தப்படாத வாலிப சங்கமாக இருங்க. ஆமென். ஆமாம், ஒரு நாள் கர்த்தர் வந்து உங்களை யாருங்கிறத காட்டுவார், வெளிப்படுத்துவார். அந்த நாள் வரும். அப்போ சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், அப்பவுமே தெரியும் அப்படிம்பாங்க. என்ன தெரியும்? ஆரம்பத்தில் ஒருத்தர் ஒன்றுமே சொல்லலை, இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கவனிங்க, அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க, do you believe in me, you will see greater things than this. ஹல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தர் பெருசாக உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாருங்க. ஆனால் அந்த மார்ச்சில் இது மெகா மார்ச்சாக இருக்கிறதுனால, இது மகா பெரிய மார்ச்சாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், you will see greater things than this. இது வரைக்கும் பார்த்ததை விட பெரிய காரியங்களை இந்த மார்ச் மாதங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அப்போ இந்த பெரிய காரியங்கிற ஐடியாவே அவற்றிலிருந்து தானே வருது.
இதிலும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏதோ வருமானம் வந்துட்டு இருக்குங்க, இல்லை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஏதோ ஒரு வேலை இருக்குதுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கடவுள்கிட்ட பெரிய திட்டம் இருக்குதுங்க. அதனால தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை சைஸ் ரொம்ப பெருசுங்க. மெகா சைஸுங்க, மெகா சைஸ். ஆமென். ஆமாம், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை கேட்குற ஒருத்தர் கூட குன்ற மாட்டீங்க, குறுக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை பார்த்தே தீர்வீர்கள்னு நான் பேசுகிறேன். ஆமென். ஆமாம், உங்கள் மேலே நான் ஒரு அத்தாரிட்டிவாக அந்த வார்த்தையை நான் பேசுகிறேன், ஒரு அதிகாரத்தோடு இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். நீங்கள் குன்ற மாட்டீர்கள், குறுக மாட்டீர்கள், நீங்கள் பெருகவே பெருகுவீர்கள். பெரிய நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள், பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அப்படிதாங்க உங்களை வைப்பார். ஒருவேளை உங்கள் மேலே சில குறுகளுக்கும் சில ஒடுக்குதலுக்கும் காரியங்கள் உங்கள் மேலே பேசப்பட்டிருக்கலாம், சொல்லப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு அதையெல்லாம் ஐ பிரேக் இட் இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். அது உங்கள் மேலே செயல்பட முடியாது, அது உங்கள் மேலே கிரியை செய்ய முடியாது. நீங்கள் பெரிதாய் மாறியே திரிவீர்கள். ஆமென். யூ வில் see greater things. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I will see the greater things. எனக்கு பெரிய நன்மை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு, நான் பெரிய நன்மைகளை காண்பேன். கடவுள் வந்து இப்போ ரொம்ப அப்படி ஆசைப்பட்டு போயிடாதப்பா, பார்த்துக்கோ பரலோகம் அப்படிலாம் சொல்லலை அவர். ஃபுல்லாக பாருங்கள், இதே பேசி ஒரு கனவு ஒரு விருப்பம் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டாங்க பாருங்க. ஆமாம், அதனால தான் நம்ம ஒரு வேலை கிடைக்குமான்னு இவங்க அலையிறது. அவன் பாருங்கள் பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சு நடத்திட்டு இருக்கான். மெகா மார்ட், அன்லிமிட்டெடு, பிக் பஸார், பேரை பாருங்கள், பிக்கு மெகா அன்லிமிட்டெட் பூரா வெளியில் கொடுத்தாச்சு. சபை நமக்கு வந்து அண்ட ஒரு குடிசையும் அரைவித்து கஞ்சும், சபையினுடைய டைலாக்கு. ஏதோ வயிற்றுக்கு இது இருந்து நம்ம போதும் பிரதர், பரலோகத்துக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம் பிரதர்னு இந்த லாங்குவேஜுக்குள்ளே கொண்டு வந்து அம்புடு பேரையும் தரித்திரராக்கி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க பாருங்களேன். என்ன அருமையான ஒரு சூப்பர் புக்கை வச்சுக்கிட்டு தரித்திரத்தில் வாழ்கிறதுனா இது மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது பாருங்கள். உண்மையிலே வருத்தமாக இருக்குது. ஐயோ, இதை எடுத்து ஜனங்களுக்கு இந்த வெளிச்சத்தை அடிச்சிருந்தா இது 2000 வருஷம்லாம் தேவைப்பட்டிருக்காது. ஆமாம், ஒரு தலைமுறையிலே இந்தியா வேறு மாதிரி மாறி இருக்குங்க. இப்படி இந்த தலைமுறை பாருங்கள் எவ்வளோ வேலை செய்ய போகிறோன்னு பாருங்கள். ஆமென். ஆமாம், பெரிய காரியங்கள் நடக்கும். இந்த பட்டணத்தில் பெரிய காரியங்கள் நடக்கும், தேசத்திலே பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். ஆமாங்க. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். தான் ஜீசஸ் வேர்ட். பெருசு பெரியதான காரியங்களை நீ அவர் வாயிலிருந்து வரதெல்லாம் அப்படிதாங்க இருக்குது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும். என்ன பேச்சு பாருங்களேன் நம்ம தலைவருடைய பேச்சு. நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதை பார்க்கிலும். இந்த ஐடியா வந்து கிங்டம் ஐடியா. இட்ஸ் எ காட்ஸ் ஐடியா. எப்படி வருது பாருங்க. அவர் சொல்றாரு, I assure you and most solemnly say to you, anyone who believe in me, yes, will also do things that I do, and he will do even greater things. எல்லாம் சொல்லுங்க, greater things. எல்லாம் சொல்லுங்க, mega things. என்ன சொல்றாரு பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பியிருக்கிறேன், அதையும் நீ செய்வ. ஆமென். பாடையில் போகும்போது எழுப்பியிருக்கிறேன், அதையும் நீ செய்வ. ஆமென். கல்லறைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்த அதையும் நீ செய்வ. வீட்டுக்குள்ள படுத்திருந்தா உயிரோடு எழுப்பின அதையும் நீ செய்வ. அதை பார்க்கிலும் பெரியதை செய்வேன். என்ன 4 நாள் என்ன 40 நாள் ஆயிருக்கலாம், 4 வருஷம் ஆயிருக்கலாம், அதை நீ எழுப்புவாய். ஆமென். ஆமென். வேற இது எப்படி எடுத்துக்கிறது? நான் செஞ்சதை செய்வேன், அதுவே பெருசு. அவர் செஞ்சதை செஞ்சாலே தாங்காது. ஆனால் அவர் என்ன பேசிட்டு போயிருக்கிறாரு, நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் பாருங்க. அது அற்புதம் அடையாளம் பழைய ஏற்பாட்டோடு முடிந்து விட்டது, அப்போஸ்தலர் காலத்திலேயும் முடிந்து விட்டது எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இப்பொழுதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ கிளம்புங்க சார். இப்போ ஒன்றுமே கிடையாது, அது எல்லாம் வேதாகம நாட்களிலே. அப்போ இது எந்த நாட்கள்?
வேதாகம நாட்களிலே அது நடந்தது. இப்போம்லாம் கிடையாதுங்க. இப்போல்லாம் அது முடிஞ்சு போச்சுங்க, எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சுங்க, சீசன்லாம் ஓவர் ஆயிடுச்சுங்க, இனிமேல் அது கிடையாதுங்க அப்படின்ட்டு. எவ்வளோ தப்பான ஒரு கடவுள் நாளாவ கூடுங்கிறார். இவங்க எந்த பைபிள் படிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். அங்கேயும் பாருங்களேன், அதான் பேசுறாரு. எல்லாம் சொல்லுங்க, பெரிய மகிமை. அப்படின்னா என்ன? ஆதி அப்போஸ்தலர்களின் நாட்களில் நடந்ததை பார்க்கிலும் பெரிய மகிமையை இந்த காலகட்டத்தில் வாழுகிற விசுவாசியும் சபையும் பார்க்கும். மார்ச்சில் மகிமை பெருசா இருக்கும். இந்த மார்ச்சில் பெரிய மகிமை பெரிதா இருக்கும். ஜனவரியில் பார்த்தது, பிப்ரவரியில் பார்த்தது, போன வருஷம் பார்த்தது, இது வரைக்கும் உங்க வாழ்நாளில் பார்க்காததை விட பெரிய மகிமையை இந்த மார்ச்சில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நம்ம என்ன சொல்றோம்? முன்னாடி நல்லா இருக்கும், அப்புறம் நல்லா இருக்காது. தலையில பேசணும் பாருங்களேன். பைபிள்ல பூரா முந்தின சீரை பார்க்கிலும் நான் உனக்கு நற்சீர் பொருந்த பண்ணுவேன், முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும், போக போக லைட் வேற மாதிரி அடிக்கும் அப்படிங்கிறார். ஆமா, இங்க தலைகீழ பேசிட்டு இருக்கோம். வர வர யாரோ அந்த மாதிரி தேஞ்சு மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிறோம். பைபிள் பிரசங்கமே கிடையாது. அது பைபிள் பிரசங்கம் என்ன? இப்போ லைட்டாக ஆரம்பிக்கி, ஆனால் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நீங்கள் 99% இந்த பிரசங்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ பேசிகிட்டு இருக்கோம் பாருங்களேன். தேட தான் செய்யணும். அங்கே அப்படியே 10 பேர் 15 பேர் இப்படி எண்ணிக்கை எப்படி இவ்வளோ தான் இருக்குது, சொற்பமாக தான் இருக்குது. ஆமாம், இந்தியா பூரா தேடினாலே கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் மீதி பூரா என்ன பேசிகிட்டு இருக்கு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒமைக்ரான் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க. கடைசி காலம் வந்துடுச்சுங்க, இந்த அந்தி கிறிஸ்து அடுத்த பஸ்ஸில் வரப்போகிறான் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சுங்க, கடைசி காலம். என்ன சொல்கிறீங்க? செத்துருமா? பேசுறது பாருங்க. இதெல்லாம் முற்றிலும் வேதத்துக்கு புறம்பான ஒரு போதனைங்கிறத புரிஞ்சுக்கணும். துர்ச்செய்தியை இஸ்ரவேல் பாளையத்திலே பரம்ப பண்ணி வாக்குத்தத்த பூமியை அடைய விடாதபடிக்கு அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கு குழி தோண்டி பதிச்ச பிரசங்கியார்களின் வம்சம் இன்னைக்கு கொஞ்சம் உயிரோடு இருக்கு. அந்த தலைமுறையில் எஞ்சின சில பேர் இன்னும் என்ன பண்றாங்க? அங்க சுத்தி ஜனங்கள்கிட்ட இன்னும் என்னதான் பேசிட்டு இருக்காங்க? துர்ச்செய்தியை பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்களோ காலேப் ஜோசுவாவின் வம்சமாய் நின்று கொண்டு எளிதாய் சுதந்தரிப்போம், எளிதாய் சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவர்கள் நமக்கு இறையாவார்கள். ஆமென். ஆமா, அதான் காலேப்பின் ஆவி, ஜோசுவாவின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். புரிஞ்சுக்கணும் பாருங்க, காலகட்டத்தையும் புரிஞ்சுக்கணும், பிரசங்கத்தையும் புரிஞ்சுக்கணும். என்ன கோளாறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ரொம்ப நல்ல ஆட்கள் தப்பான பிரசங்கம் கேட்டே வாழ்க்கையில் உருப்படாமல் போயிட்டாங்க. வேற அவங்க பண்ண பாவம் எதுவுமே கிடையாது. அவங்க பண்ண ஒரே பாவம் தவறான ஒரு பிரசங்கத்தை கேட்டது, தவறான ஒரு சத்தியத்தை கேட்டது. நான் என்ன பண்ணமாங்க? நீ ஒன்றும் பண்ணல, நீ கேட்ட பிரசங்கம் தான் வச்சு செஞ்சிருச்சு உங்கள் வாழ்க்கையில். ஆமாம், இப்போ இந்த ஜனங்க என்ன பாவம் பண்ணாங்க? இவன் பாவம் புண்ணியம் பார்த்தா அவனை ஆண்டவர் நடத்திட்டு இருந்தார், அவர் கிருபையினால் அவனை நடத்திட்டு இருந்தார். அப்புறம் எப்படி வனாந்தரத்திலே செத்து போனான்? பிரசங்கம் கொல்லையும் செய்யும், உயிரோட எழுப்பவும் செய்யும். ஆமாம், 10 பேர் பண்ண பிரசங்கம் 20 லட்சம் பேர் குழிக்குள்ளே போயிட்டான். இப்போ கொஞ்சம் பேர் பிரசங்கம் பண்ணுறோம். என்ன பிரசங்கம்னா, குழிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்காக ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். கல்லறைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும். இதோ பிரேத குழியிலிருந்து நான் உங்களை புறப்பட பண்ணுவேன். That is the word of God, my friend. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் கேட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஒளிக்கிற ஒளியில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சார் கேட்டுச்சு சார்னு எந்திரிச்சு வரப்போகிறான் கல்லறையிலேருந்து. ஆமென், ஆமென், ஆமென். அந்த வழியா யாரோ கேட்டுட்டே போனாங்க, சார் எனக்கு கேட்டுடுச்சு சார், வந்துட்டேன் சார்னு கல்லறையிலிருந்து வெளியில வருவாங்க. அப்படியே இருக்குதுங்க வேத வசனம். பிரேத குழியில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் வருகிறது.
Makarablo shatala brakatara. Regle matala boro shetala brakatara balara. சும்மா கிடையாது வேர்ட் ஆஃப் காடுங்கிறது. கர்த்தருடைய வார்த்தைங்கிறது சும்மா இல்லை பாருங்களேன். ஆமாம், அது ஒரு இடத்துக்குள்ளே போச்சுன்னா மரித்தது எழும்பும், செத்தது உயிரோடு எழும்பும். வாவ், தேங்க்யூமா. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இப்பொழுது நான் பேசினதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். Amen. Do not be surprised at this, for a time is coming when all those who are in the dooms will hear his voice. Amen. Tapro shata labra katara makle tele bro shatara balara. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் ஒரு ப்ராஃபஸியா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பிரேத குழியிலிருந்து புறப்பட பண்ணுவேன். என்ன, மார்ச்சோரிலிருந்து வரப்போறாங்க. ஆமென். மார்ச்சோரிலிருந்து எழும்பி வரப்போறாங்க. பிரேத குழிகளில் இருந்து நான் உங்களை புறப்பட பண்ணுவேன். இதெல்லாம் வார்த்தைங்க. இதெல்லாம் அந்த காலம் வரும்னா நான் சொல்றேன் காலம் வந்துடுச்சுங்கிறேன். எங்க அப்பா சொல்றாரு காலம் வந்துடுச்சு. ஆமென். ஆமா ஆமா ஆமா. இந்த மார்ச் மாதங்களிலே மார்ச்சோரிகளில் இருந்து ஜனங்கள் வெளியே வருவார்களாக. காப்ரா பாட்டா லாபாரா ஷாகே லேப்ரோ டாலா பிராகா டாலா பாரா மேக்லோ ஷேக்லே டாலா ப்ரோகோ தாரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரேத குழியிலிருந்து நான் உங்களை புறப்பட பண்ணுவேன். அப்போ என்ன, எதை நோக்கிய பயணம்னே தெரியாமல் போச்சு பாருங்களேன். எதை நோக்கிய பயணம். ஓ சூப்பர்மா. எசேக்கியேல் 37:12 இதெல்லாம் எடுத்துட்டு போய் தியானிங்க, சும்மா இல்லை பாருங்க. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். ஆமென். Therefore prophesy and say to them, says the Lord God, behold, I will open your graves and make you come out of your graves. Amen. உங்களை கிரேவ்ஸ்ல இருந்து, கல்லறையிலிருந்து, பிரேத குழியில் இருந்து அவர் உங்களை புறப்பட செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். எஸ், இது ஆவியானுடைய செயல். இதை பேசுறதுக்கு தான் ஆவியானவர் தேவை, இதை செய்யறதுக்கு தான் ஆவியானவர் தேவை. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஆமென். சும்மா எழுத்து, சும்மா பிரமாணம், அது அந்த கதை இந்த கதைக்கு செத்தே பெறுவீங்க. ஆனால் இது செத்தவனையும் மறுபடியும் உயிரோடு எழுப்பி கொண்டு வருகிறதா இருக்கு. ஆமென். ஆமாங்க, மரித்தவனையும் உயிரோட அது எழுப்புகிறது. ஹல்லேலூயா. மாகோரா பாஷா டாலாப்ரா. அப்போ இந்த பெரியதுங்கிற திட்டம், இந்த பெரியதுங்கிற யோசனை, இந்த பெரியதுங்கிறதுங்கிறது நம்ம ஏதோ இல்லை, அதுதான் கடவுளுடைய மனசு. ஆமென். அதான் கடவுளுடைய உள்ளம். அதனாலதான் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென் ஆமென். என்னை விசுவாசிக்கிற நீ நான் செஞ்சதை விட பெருசா செய்வாய். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். ஆமென். நான் உங்க சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இனிமேதான் பெரிய மகிமையை பார்க்க போறீங்க, இனிமேதான் பெரிய வெற்றியை பார்க்க போறீங்க. ஆமா, இனிமே என்னங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வயசாகி போச்சுங்க, அந்த பேச்சே பேசக்கூடாது. முந்தினதை விட, இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இனிமே நான் பார்க்க போறது தான் அதிகம். பேச்ச மாத்துங்க. சில பேருங்க இனிமே என்னங்க வீடு போங்குது, காடு வாங்குது, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசணும். இளமை திரும்புதே. ஆமென். ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் திரும்பும் அப்படிங்கிறத ஒரு பக்தன் எழுதியிருக்கிறாப்ல. ஆனால் சபை அதை பாட மாட்டுக்கு வேற யாராவது பாடிட்டு போயிடுறாங்க. யார் பாடினான்னு அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தேவன் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவர் வார்த்தையை பேசும்போது. நானும் ஆண்டவருக்கு வாழ்நாள்லாம் கோடி நன்றி, இதை பேசுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவர் அப்படின்ட்டு. ஆமென். என்ன ஒரு இது பாருங்க.
ஆமாம், நீங்களாவது அப்பப்போ என் பிரசங்கத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் என் பிரசங்கத்தை நான் மிஸ் பண்ணவே முடியாது. எல்லா கூட்டத்துக்கும் நான் போயிருக்கேன், 50 கூட்டத்துலையும் கேட்டிருக்கேன் பாருங்களேன். ஆனால் கூட என்ஜாயாக இருக்குது அது பேசும்போதெல்லாம். அவ்வளோ மகிழ்ச்சியாக அது இருக்குது பாருங்களேன். வெளிப்பாட்டின் வார்த்தைகள் இந்த மாலை இதெல்லாம் நான் யோசித்துட வந்தேன் இல்லை. ஆவியானவர் இந்த மாலையில் என்ன நன்மைங்கிறத லிஸ்ட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உனக்காக அந்த பெருசுன்னா என்னதுப்பா, அந்த பெருசு என்னதுங்கிறத அவர் லிஸ்ட்டை வாசித்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு நீ இதெல்லாம் செய்ய போற, உன்னை கொண்டு இதெல்லாம் நான் பண்ண போறேன். ஆமென். அதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ மகிமை பெருசாக இருக்குங்கிறாரு, பெரிய காரியங்களை செய்வாங்கிறாரு, பெரிய காரியங்களை காண்பாய் அப்படிங்கிறார். இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க. யோவானில் கடைசி இன்னும் அப்படியே ஓனா படித்தோன்னா எல்லாத்துலேயும் பெருசு தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் என்னங்க நம்ம ஆளுகளுக்கு பைபிள் மட்டும்தான் பெருசுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பைபிளுக்குள்ளே பெருசுன்னு தான் சொல்லியிருக்குங்கிறதே தெரியல பாருங்க. ஆமாம், யோவான் சுவிசேஷம் பாருங்க. அவர் உங்கள் 21வது அதிகாரம். இயேசு மரித்து உயிரோடு என்ன பண்ணுறாரு, எழும்பிட்டார். ஆனாலும் அவர் தெரிந்து கொண்ட சில சீசர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பயத்தில் அப்படி பின்வாங்கி ஆமாம் மறுபடியும் எங்கே போயிட்டாங்க, நீ வந்து அமெரிக்காவுக்கே போயிரு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க. திரும்பவும் எங்கே போயிட்டாங்க, மீன் பிடிக்கிறதுக்கே போயிட்டாங்க. இங்கே ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க மாதிரி புலம்பிட்டு நின்றுட்டுருக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டு மீனை பிடிச்சிட்ருக்காங்க. பார்த்தா ஒரு மீனும் கிடைக்கல, ஒரு மீனும் கிடைக்கல. அவ்வளோ முயற்சி எடுத்து பார்க்குறாங்க, ஒரு மீனுமே கிடைக்கல. அப்போ ஒரு விஷயம் நடக்குது பாருங்களேன். என்ன நடக்குது, இந்த சம்பவம் ஒன்றும் புது சம்பவம் இல்லை. இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்திருக்கு பேதுருடைய வாழ்க்கையில். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் முதல்ல இயேசுவை சந்தித்ததே இப்போ தான். மீன் கிடைக்கலையான்னு நின்றுட்டு இருக்கும்போது தான் அவரே வந்தார். வலை கிளியத்தக்கதாய் படகு அம்மளத்தக்கதான் மீனை கொடுத்தாரு. அவர் பார்த்தான், ஏப்பா ஒரு நாள்லே எப்படின்னா இவர் கூடயே பெறணும்னு வந்துட்டான். ஆமென். ஒரு நைட்டு தாங்க, அவ்வளோதான். அவர் வெயிட்டு வேறு மாதிரி இருக்குது, வாழ்நாளெல்லாம் இருந்தால் என்னன்ட்டு போயிட்டான். அப்புறம் இடையில பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ எம்எல்ஏ எம்பியாக நம்ம ஆயிரும், அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாருன்னு நினச்சி போகிறான். இவர் ஒன்றும் கட்சி ஆரம்பித்த மாதிரின்னு தெரில, ஆட்சிக்கு வர்றேன்னு சொன்ன மாதிரி தெரில, வேறு மாதிரி போத அப்படின்னு அப்பப்போ அவனுக்கு ஒரே ஒரு இது, ஆண்டவரே சிலுவெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, சிங்காசனம் தான் ஆண்டவரே அப்படின்னு அப்பப்போ வேற பேசுகிறான். அவன் கருத்துக்களை சொன்னாலும் அவனுக்கு புரியல, ஆனாலும் வந்துட்டான். இப்போ ஒரு பின்மாற்றம் பாருங்களேன், பின்மாற்றம் என்ன ஆகிடுது அப்படின்னா மறுபடியும் அதுக்கே அவன் போயிடுறான். இப்போ இயேசு பாருங்கள் அவனை தேடி வரார். எவ்வளோ அற்புதமான ஒரு சம்பவம் இது. இந்த 21 மட்டும் படிச்சிங்கன்னா இந்த பின்வாங்கின எல்லாருமே அப்புறம் ஊக்குவாங்க ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க்கையில் கடவுளை விட்டு பின்னாடி போன எந்த இருதயமும் இந்த பேசேஜை வாசிச்சுன்னா ஆண்டவரிடத்தில் ஓடி வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பகுதிங்க இது. ஒரு 3.5 வருஷம் கூட இருந்து அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை பார்த்த ஒரு ஆள் அவரை விட்டு போயிடுறான். பெரிய ஒரு பின்மாற்றம் பாருங்களேன். ஆனால் கூட இயேசு விடலை, அவனை தேடி போகிறார். ஆமென். அதான் அவருடைய அன்பு பாருங்களேன். இவங்க இதெல்லாம் பேசினதே நல்லா, நீ விட்டால் அவ்வளோதான், அவர் உன்னை விட்டு விடுவார், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோதான், அவர் உன்னை மறந்தார், அவர் உன்னை விட்டு விட்டார். ஒரு சின்ன தப்புக்கே உடனே கத்தி தூக்கிடுவாங்க, அறுத்துட்டார் போ, 6 மாதம் என்ன பேச முடியாது அப்படின்றாங்க. அதனால தான் இந்த மன்னிப்பு இதெல்லாம் வரவே மாட்டேங்குது. ஆனால் அவர் அப்படி இல்லை பாருங்களேன். இவ்வளோ பண்ணி ஏசு யாரியா அப்படின்னு கேள்வி கேட்டு அவரை திட்டி சபிக்க சத்தியம் பண்ண இந்த மாதிரி போன ஒரு பேதுருவை இவர் என்ன பண்ணுறாரு, தேடி போகிறார் பாருங்க. அவ்வளோ ஒரு நல்ல கிருபையின் ஆண்டவர் அவனை தேடி போகிறார். அவன் போனது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிட்டான், கூட்டிகிட்டு போயிட்டான். போயிட்டு அங்கே பாருங்கள் 3வது வசனம் 21:3. சீமோன் பேதுரு அவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம். ஏன்னா இவர் தான் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆள், இவரே போகிறாரு, தலைவரே போட்டார், நம்ம என்ன பண்ணிட்டு எல்லாம் கூட வந்துடுறாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை, ஒன்றுமே பிடிக்கலை. விடிய காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள்
அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதற்கு ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அன்பாயிருந்த சீஷன் யாரு? யோவான். ஏன்னா இதை யோவான் தான் எழுதியிருக்கிறார். அதனால கேப் கிடைக்கும் போதெல்லாம் என்ன போட்டார்? ஆனால் நமக்கு மைண்டில் என்ன இருந்துச்சு? இயேசுக்கு அன்பான சீசன், இயேசுக்கு எல்லாருமே அன்பான சீசன். ஆனால் இது அவர் புக்கு, அதனால் பூந்து விளையாண்டார். இயேசுக்கு அன்பான சீசன் அப்படிங்கிற இது வெறும் யோவானில் மட்டும்தான் வரும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா எதுலேயுமே இருக்காது. ஏன்னா அவன் இவன் அன்பை அவரிடத்தில் காட்டுறதுக்கானதை அடித்தளமாக வைக்காம அவர் என்ன நேசிக்கிறார் இதிலே வாழ்ந்ததுனால தான் யோவானுக்கு பின்மாற்றமே இல்லை. ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பாருங்கன்னா இந்த செல்ஃப் உடஞ்சிரும். அவருங்க நான் பிடிக்கலங்க, அவர் என்ன பிடிச்சிருக்கிறாருங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப தூரம் போயிடுவீங்க. பயணம் தடை படாது. நான் என் முழங்காலில் தாங்க என் குடும்பமே நிற்கினா, அப்புறம் ஒரு நாள் முழங்கால் முடங்குச்சுன்னா குடும்பமே முடங்கிருப்போங்க. நிறைய பேர் இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க? என் சபை என் முழங்காலில் தான் பாஸ். இவர் உட்கார்ந்த உடனே சபை உட்காந்துருது. முழங்காலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதை மேன்மை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம்? அவர் கிருபை, அவர் தயவு. ஆமென். நான் உங்களை மறந்தாலும் நீங்கள் என்னை மறக்க மாட்டீங்க ஆண்டவரே. நான் உங்களை விட்டுட்டு போனாலும் நீங்கள் என்னை விட்டுட்டு போகாத ஒரு நல்ல தேவன் அவர். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க. அதனால தான் அவன் இதை ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஆள். இயேசுக்கு அன்பாக இருந்த சீசன். அதான் யோவான் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடினால் தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 20 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பாருங்களேன், பார்பிக்யூ பண்ணிட்டு இருக்காரு ஜீசஸ். ஜீசஸ் எப்பவுமே பண்ணியிருக்கிறார் பாருங்களேன், ஃபிஷ் பார்பிக்யூ. இவருக்கு எப்படி ஃபிஷ் கிடச்சிருந்தா இப்போ இது வரைக்கும் தெரியல. இவர் கடலுக்கு வெளியில் இருக்கிறாரு, இவன்லாம் கடலுக்குள்ளே இருந்து தேடிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசித்து பாருங்களேன், இவ்வளோ துரோகம் பண்ணி இவ்வளோ இது பண்ணுறவனுக்கு வெளியில் வாடா உனக்கு விஷம் வைக்க தான் சொல்லணும் நீ பண்ணதுக்கு. ஆனால் இவர் என்னென்னா அவன் களைப்பாக இருப்பான்ட்டு வந்த பிள்ளை சாப்பிடணுமேன்ட்டு இவனுக்காக மெனக்கேட்டு கறி நெருப்புலாம் போட்டு மீனை சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ ஒரு நல்ல இயேசு பாருங்களேன், எவ்வளோ ஒரு கிருபையான ஒரு இயேசு பாருங்க. ஆமென். உண்மையில் நம்ம உண்மையான இயேசுவை பிரசங்கம் பண்ணவே இல்லைங்க. நம்ம பேசுனதெல்லாம் வேற யாரையோ பேசி வச்சுட்டோம். ஆமாம், பவுல் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் வேறொரு இயேசுவை அப்படிங்கிறார், வேறொரு சுவிசேஷம் வேறொரு இயேசுங்கிறார். அதான் இப்போ நடந்துருச்சு நிறைய இடத்துல. ஆமாம், என்ன மாதிரி இயேசுவை பாருங்கள், அவர் பொறிச்சு வச்சுக்கிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணுறாரு. அங்கே பாருங்கள், அவர்கள் கரையில் வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதிலே மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஆமென். சீமோன் பேதுரு. இப்போ கவனிங்களேன், இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பின்மாற்றம், அவரை விட்டு போயிட்டான், அப்போ ஆசீர்வாதமும் போயிடும், நன்மையும் போயிடும், இனிமே ஒஸ்ட்டுங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவரை விட்டுட்டு போய் அவர் இல்லாமல் அவன் வாழ்க்கையை வாழ போயிருக்கிற அவனுக்கு கூட அவர் கிருபை பாராட்டுகிறார். அந்த கிருபை என்ன பண்ணுது பாருங்க, 11வது வசனம். அதுக்காக தான் இவ்வளோ வாசித்தேன். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, 153 பெரிய மீன். ஆமென். பெரிய மீன். எல்லாம் சொல்லுங்க, பெரிய மீன். ஹல்லேலூயா. லார்ஜ் எப்படி போட்டிருக்கு? the full of large fish. எல்லாம் சொல்லுங்க, லார்ஜ் ஃபிஷ். பெரிய மீனுங்க, பெரிய மீன்.
யோசித்து பாருங்களேன், பின்வாங்கி போய் இவ்வளோ பண்ணால் அவ்வளோதான் தம்பி, முடிஞ்சு போச்சு, இதான் இப்போ கேட்டிருப்போம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு இதுக்கு முன்னாடியும் என் கிருபையை காமிச்சேன், நீ பின்னாடி போயிட்ட, இப்போ உனக்கு எப்படி கிருபையை காட்டுறது? அப்படி இல்லை, அப்போ உனக்கு இன்னும் பெருசாக கிருபையை காட்டுறேன் பாரு அப்படின்ட்டாரு. ஆமாம், இன்னும் உனக்கு பெரிய அன்பை காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நீ மீன் பிடிச்ச, ஆனால் அது சின்ன சைஸு, பரவாயில்ல, இப்போ மீன் பிடிப்ப, அது பெரிய சைஸு மீன். நான் சொல்கிறேன், கத்தரை விட்டு ஊழியத்தை விட்டு எத்தனையோ ஏதோ ஒன்று நீங்கள் ரொம்ப தூரம் போயிருந்திருந்தா கூட, நான் சொல்கிறேன், தேவனிடத்தில் வருகிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக பிக் ஃபிஷஸ், பெரிய மீன்களை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பெரிய மீன்கள். அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற மீன்கள், அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அதுவும் எந்த நேரத்தில் பண்ணுறாரு? ஏமாற்றி துரோகம் பண்ணி நம்பிக்கைக்கு பாத்திரமே இல்லாமல் இருக்கிறான் பாருங்க, அந்த நேரத்தில் பெரிய மீன் கிடைக்குதுங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை நான் பார்த்த நேரங்களெல்லாம் அந்த நன்மைக்கு நாம் தகுதியே இல்லைன்னு நினைக்கிற நேரங்கள் தான் பெரிய பெரிய நன்மையெல்லாம் செஞ்சு நம்ம கண்ணை கலங்க வச்சுருக்கிறாருங்க. உண்மையை நான் சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். என்ன ஆண்டவர், ஜான் ஜெபராஜ் பாட்டு எழுதின மாதிரி, எனக்கா இத்தனை கிருபை, என்ன ஆண்டவர் இவ்வளோ ஒரு கிருபையாக இருக்கிறீங்க. மற்றவங்களாக இருந்தால் லிஸ்ட்லேருந்து நம்மளை தூக்கியிருப்பாங்க, ஆனால் நீங்கள் தேடி வர்றீங்க. இந்த முறை பெரிய மீனுங்கிறீங்க, இந்த முறை ஒன்றுமே கொடுக்கக்கூடாது, ஆக்சுவலி வேலைக்கு கொடுக்குறதே பெரிய விஷயம். இந்த முறை பெரிய மீன்கள். அதுவும் பாருங்களேன், அதுலேயும் இன்னொரு பிளெஸிங்ஸையும் சேர்க்குறாரு. பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான், இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. ஆமென். இதுக்கு முன்னாடி வலை கிளியத்தக்கதாய், இந்த டைமு பெரிய மீன், ஆனால் வலை கிளியல. ஆசீர்வாதம் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி வந்துச்சு, கிழிஞ்சிட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த முறை வருது, ஆனால் கிளியவே இல்லை. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆமென். பாருங்க, வருது ஆனால் போகுது, அப்படி கிடையாது. இந்த முறை பெருசாகவும் வருது, போகவே போகாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெரிய மீன்கள். ஏன் இந்த மாதிரி தரார்? இது ஏன் மென்ஷன் பண்ணப்படுது? இது ஏன் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது? பெரிய மீன்கள் ஏன் அப்படி தராரு? ஏன்னா நாம் எப்படியோ ஆனாலும் வேதவசனம் சொல்லுது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. இந்த மார்ச் மாதம், ஆமென், நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்த போகிற கிருபை பெரியதாக இருக்கும். The greater grace. ஆமென். The greater grace, பெரிய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். மாகோ டாலா பிரஷாந்தரா பாலா கோஷியா தேரேபோ டாடா பாராசியாதரா. Hallelujah. Amen. 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 Thank you, Lord Jesus. Hallelujah. Ribala sato la branta tata pra madolo broshiata la brokatara. கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். பாருங்க, இதுதான் இயேசுங்க, இதுதான் அவர் கிருபைங்க, இதுதான் அவருடைய தயவு. தைரியமாக வாங்க. உங்கள் ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டார், உங்களை வெறுக்க மாட்டார். ஈவன் உங்களுக்குள்ளே எத்தனையோ குறைவுகளும் பின்மாற்றங்களும் இருந்தால் கூட அந்த நேரத்தில் கூட உங்களை பெரிய மீனை பிடிக்க வைப்பாருங்க. ஆமென். அந்த டைமில் கூட பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர முடியுங்க. நீங்கள் எப்போ தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அதுவரை பார்க்காத பெரிய ஆசீர்வாதத்தை கூட நீங்கள் பெறுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ், எவ்வளோ பெரிய ஒரு கிருபை பாருங்க. ஆமென். 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 இந்த மாலை வேளையிலே அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் பெரியதா இருக்கிறது, அவருடைய தயவு பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை எண்ணி பாருங்க இந்த மாலை வேளையில. டாடி, இந்த நேரத்திலையும் உங்களை தூக்கும்படியாய், உங்களை தேடி வந்திருக்கிற அந்த கிருபை, உங்களை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிற கிருபை, உங்களை வாழ வைக்கும்படியாய் வந்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. இயேசுவே அந்த கிருபை உங்கள் தோல்விகளிலும் உங்கள் பலவீனங்களிலும் உங்கள் சுகவீனங்களிலும், அவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். தட்ஸ் கம்யூனியன்.
இன்றைக்கு இதை எடுக்கும் பொழுது உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் விளங்கும் ஒரு ஏற்பாடாக இது இருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவங்க வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குதோ, எங்கெல்லாம் இயலாம இருக்கிறதோ, எங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் காயங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வெறுமைகள் இருக்கிறதோ, அத்தனையும் நிரப்பக்கூடிய ஒரு கிருபையா இது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த கிருபையின் ஆசனத்தண்டை வந்திருக்கிறோம். இந்த கிருபையை நாம் புசிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். அவர்தான் அந்த கிருபை, அவர்தான் அந்த கிருபை, இயேசுதான் அந்த கிருபை. ஆமென், 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 ஆமென். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். இது கிருபையை இன்னும் பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம், பலத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கிருபை பெருகுகிறது. சொல்லுவோம், இந்த அப்பம் இயேசுவின் சரீரமா இருக்கிறது, இந்த திராட்சரசம் இயேசுவின் ரத்தமா இருக்கிறது. அவருடைய சரத்தை பூசித்த அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற உங்களுக்கு ஜீவன் உண்டு, பலன் உண்டு, வாழ்வு உண்டு, சுகம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் விளங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். கிருபை பெருகுகிறது உங்க வாழ்க்கையில் இந்த மாதங்கள்ல. ஆமென். அந்த கிருபை பெரியதை பிடிக்க வைக்கும். ரொம்ப உங்க பக்தி சக்திலாம் இல்லை, உங்ககிட்ட எத்தனையோ குறைவுகள் இருந்தால் கூட உங்களை பெரிய மீன்களை பிடிக்க வைப்பார், பெரிய காரியங்களை செய்ய வைப்பார், பெரிய ஆசீர்வாதங்களை பிடிப்பீங்க. வள கிழியாத அளவிற்கு நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். ஆமென். அவரை கனம் பண்ணும்படியாய் நம்முடைய முதற் பலன்களை நாம் செலுத்தும்படியாய் நம் கைகளை எடுத்துக்கொள்வோம். ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாய் உங்களுடைய ஆஃபரிங்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். இந்த ஊழியங்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றால் ஆமென், நீங்கள் இந்த நல்ல நிலத்திலே நீங்கள் விதைக்கலாம், உங்கள் நன்றியை வெளிப்படுத்தலாம், உங்கள் அன்பை வெளிப்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி பயத்தின் அடிப்படையில் அல்ல, பாசத்தின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில் நாம் இதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸோ இப்பொழுதும் கரங்களை எடுத்துக்கொள்வோம், நாம் கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். ஆமென்.